இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 2021 ரிலீஸ் ஆன ஜுஜுட்சு கைசின் அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பாக்குறீங்களோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சீங்க. நான் வாங்க கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த அனிமேக்குள்ள போயிரலாம். அவருடைய பேரு யூஜி இட்டாடோரி. இவன் தான் அந்த அனிமேவோட ஹீரோ. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட தாத்தா எப்படி இருக்காருன்றத கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருக்கான். ஆனா அந்த பக்கம் ஃபோன் எடுத்த நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தம்பி ஒரு நாளைக்கு நீ 10 வாட்டி ஃபோன் அடிக்கிறப்பா. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தான் உன்கிட்ட திரும்பி சொல்ல போறேன். உன்னோட தாத்தா நல்லா தான் இருக்காரு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, போதுமா அப்படின்னு சொன்னதும், இல்லங்க நான் அதுக்காக ஃபோன் பண்ணல, நாளைக்கு என்னோட தாத்தாவை நான் பாக்கிறதுக்காக வரலான்னு இருக்கேன், அதனால என்னோட தாத்தாவை நான் பார்க்க வரலாமா அப்படின்றது எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், சரி சரிப்பா உனக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிட்டு உங்க பேர நாளைக்கு உங்களை பாக்கிறதுக்காக வரேன் இருக்கான், வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும், ஒரு பையில நான் பார்க்க வரவேனா, இத்தனை நாள் அவனுடைய கிளப்புக்கு போறேன் அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருந்தால, இப்ப மட்டும் என்ன பெருசா தாத்தா ரக்கரை வந்துருச்சு அவருக்கு, அதனால அவன் வரக்கூடாதுன்னு இந்த ஹாஸ்பிடலுக்கு கேட்கற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கத்துறது ஊருக்கே கேட்கும் போது இந்த பக்கம் காதுல போனை வச்சிருக்க யூஜிக்கு கேட்காம இருக்குமா, அதனால இவன் போனை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு வந்து என்னோட தாத்தாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி வச்சிடறான். அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னைக்கு நைட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஹை ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கார்டனை காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கார்டனுக்கு மெஹிமே என்ற ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான். இந்த பையன் யாருன்னா ஜுஜுட்சு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சாசரர். இந்த மெஹிமே என்ற பையன் என்ன பண்றானா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய கஸ்ட் ஆப்ஜெக்ட் தேடி வந்திருக்கான். கார்டன்ல வச்சிருக்கக்கூடிய கஸ்ட் ஆப்ஜெக்ட் பத்திரமா இருக்குதா இல்லையான்றத செக் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கான். அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்க வேண்டிய அந்த கஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை. இதனால இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுடைய டீச்சருக்கு ஃபோன் பண்ணும்போது, இங்க பார்ப்பா நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, அந்த ஆப்ஜெக்ட் எப்படியும் அங்கதான் பக்கத்துல எங்கயாவது இருக்கணும், அதனால 10 நாளானாலும் சரி அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல திரும்பவும் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீ ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிடுறாரு. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த கார்டனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய ஒரு கிளப் காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளப்ல யாரா இருக்கான்னு சொல்லி பார்த்தா, ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு, தடிமனா இருக்கக்கூடிய ஒரு பையன், அப்புறம் நம்ம ஹீரோவான யூஜி. சோ இப்போதைக்கு இந்த 3 பேர் மட்டும் தான் இந்த வித்தியாசமான கிளப்ல இருக்காங்க. அப்படிதான் இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேய்களை பத்தி நம்ம இன்னைக்கு ரிசர்ச் பண்ண போறோம்னு ஓஜா போட வச்சுக்கிட்டு பேய்களை பத்தின கதைகளை பேசிட்டு ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கிளாஸ் பிரசிடென்ட் வந்திருக்காப்ல. அது எதுக்காகனா, இந்த கிளப்பே கொஞ்சம் வித்தியாசமான கிளப், அது மட்டும் இல்லாம மெம்பர்ஸும் இல்ல. இப்படிப்பட்ட இந்த கிளப் எதுக்கு தேவையில்லாம வச்சுக்கிட்டு செலவு பண்ணணும்ன்றதுக்காக இந்த கிளப்பை கலைக்கிறதுக்கான நோட்டீஸோட வந்திருப்பான். இருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஏதோ ஒரு புக் எடுத்து காட்டி, இங்க பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க்க சில வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதோ ஒரு பழமையான கோயில் இருந்திருக்குது, அதனால அந்த இடத்துல நம்ம பசங்க எல்லாம் போய் விளையாட போனா அமானுஷமா ஏதோ நடந்துட்டு இருக்குது. சோ அந்த விஷயத்தை பத்தி தான் நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க கிளப்பை கலைக்கிறதுக்கு நோட்டீஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்திருப்பா. இதே நேரத்துல இந்த இடத்துக்கு நம்ம யூஜி கூட்டிட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு பிடி டீச்சர் வந்திருக்காரு. அதுவும் ஏன்னா யூஜிக்கு நார்மலாவே சின்ன வயசுல இருந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இவன் இந்த கிளப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால இந்த வருஷம் ஒலிம்பிக் வர போறதுனால ஒழுங்குமுறையை வந்து ட்ரைனிங் எடுடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு இருக்காரு. ஆனா நம்ம யூஜிக்கு அந்த விஷயத்து மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பான். இங்கேயும் வந்து இவர் தொலை பண்றதுனால என்னால இதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்க முடியாது சார், எனக்கு அதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல, ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா இவர் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு எனக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில என்ன விட நீ அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணினா நீ சொல்ற மாதிரி இந்த கிளப்லயே கடைசி வரைக்கும் இருக்கலாம், ஆனா நீ என்ன விட ஒரு பாயிண்ட் கம்மியா இருந்தா கூட இந்த கிளப்பை விட்டு விலகி வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு ஓப்பனா ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு. இதனால யூஜியும் அப்பனா ஓகே நான் இந்த சேலஞ்ச் ஏத்துக்கிறேன்னு இவர் கூட போட்டி போட ரெடி ஆயிட்டான். அப்ப இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த கஸ்ட் ஆப்ஜெக்ட் தேடிட்டு இருக்கக்கூடிய மிகிமே இருக்கான்ல, அவன் நைட்டு முழுக்க தேடிட்டு இப்ப இந்த ஸ்கூல் பக்கமா வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். அதுவும் ஏன்னா கார்டனுக்கு பக்கத்துல தான ஸ்கூல் இருக்குது, அதனால பசங்க யாராச்சும் வந்து எடுத்துப்பாங்கன்றதுனால இந்த இடத்துக்கு வந்து தேடி பார்த்துட்டு இருக்கான். என்னடான்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா கஸ்ட் எனர்ஜி மூலமா உருவான ஒரு ஸ்பிரிட் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா இப்போ இவனுக்கு ஆப்ஜெக்ட் தான் முக்கியம்ன்றதுனால இந்த ஸ்பிரிட்டை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட் தேடி பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கிரவுண்டுக்கு வந்திருக்கான். சோ இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட்ல தான் நம்ம யூஜிக்கும் பிடி டீச்சருக்கும் இந்த இடத்துல அந்த போட்டி நடந்துகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்டா போறது யாருன்னா பிடி டீச்சர் தான். 18.85 மீட்டர் போட்டு இருந்திருப்பாரு. அது கொஞ்சம் ட்ரை பண்ணுப்பா அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே யூஜி என்ன பண்ணிடுற அந்த குண்டை தூக்கி செம்ம வேகமா கடாசிடுறான். அப்படி கடாசினா அந்த குண்டு இவர் போட்டதை விட தாண்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோல் போஸ்டையே நொறுக்கிடுது. இப்படிப்பட்ட இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பார்த்து பிடி டீச்சர் அரண்டு போய் நிக்கிறது மட்டும் இல்லாம இந்த கிரவுண்டுக்கு வந்த மெஹிமேவும் இந்த பையனுக்குள்ள இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல யூஜியும் சரி என்னோட தாத்தா பாக்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் இந்த இடத்துல கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஆப்ஜெக்ட் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மெஹிமேவும் குறுக்க தான் நின்று இருந்திருப்பான். இதனால யூஜி இவனை கிராஸ் பண்ணி போகும்போது யூஜி கிட்ட இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வைப்ரேஷன் இவனுக்கு கிடைச்சிருக்கும். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுடா அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிடுறதுக்குள்ள நம்ம யூஜி புயல் வேகத்துல இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடறான். இது எல்லாத்தையும் பார்த்த மெஹிமேவால யாரா அந்த பையன் இவனால எப்படி அப்படி பண்ண முடியுதுன்ற மாதிரி வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கான். தாத்தா பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்ப இங்க இருக்கக்கூடிய தாத்தாவும் ஏன்டா உனக்குலாம் என்ன பாக்குறதுக்கு நேரம் இருக்குதா, நீ தான் எப்பயுமே உன்னோட கிளப்னு சுத்திட்டு இருப்பியே இப்போ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க வேற சும்மா இருக்க தாத்தா உங்களை யார் பார்க்க வந்தா, இங்க இருக்கக்கூடிய நர்ஸ் எல்லாரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்களே அவங்களை சைட் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இவர் எப்பயுமே கொஞ்சம் உம்முன்னு உருன்னு ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறார்ல, அதனால இவர் மூஞ்சில இருந்து கொஞ்சமாச்சு சிரிப்பா பார்க்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பேசியிருப்பான். ஆனா அப்ப கூட இவர் என்ன பண்றாரு திரும்பி படுத்துக்கிட்டு டேய் யோஜி நான் உன்கிட்ட ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நம்முடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நார்மலாவே பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகம், அந்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை 4 பேருக்கு உபயோகப்படுற மாதிரி பயன்படுத்து, என்ன மாதிரி நீ இருந்தாத, ஏன்னா நான் உன்னுடைய வயசுல இருக்கும்போது யாருக்கும் உதவி பண்ணாம ரொம்பவே செல்ஃபிஷா இருந்துட்டேன், அதனால இன்னைக்கு நான் சாகர நிலைமையில இருந்தா கூட என்ன சுத்தி யாருமே இல்ல, அதனால உன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை எந்த ஒரு நிலைமையை பார்த்து பயந்து ஓடாம 4 மக்களை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்து, அப்பதான் உனக்கு கடைசி காலத்துல 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு அமைதியாயிராரு. இதனால யூஜியும் என்னடா இவர் இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாரு திடீர்னு அமைதியாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பார்த்தா இவ்வளவு நேரமா இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவர் கடைசியா இவருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அதை நினைச்சு இவனால தாங்க முடியாம இருந்தாலும் தன்னுடைய தாத்தாவுக்கான இறுதி சடங்கு எல்லாத்தையும் செய்யறதுக்காக ஹாஸ்பிடல்ல இருக்கக்கூடிய பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவன் யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும், யாருடா அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது மெஹிமே தான். இதனால இவன் நம்ம யூஜி கிட்ட பேசணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் கேட்கும்போது
5 நிமிஷம் தானே தாராளமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறதுக்காக வந்து தன்னுடைய மொபைல் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் எடுத்து காட்டி இங்க பார்ப்பா இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை தான் நீ 2 நாளைக்கு முன்னாடி கார்டன்ல இருந்து எடுத்துக்கிற. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை திரும்ப கொடுத்துரு. ஓஹோ இதை நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கார்டன்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தேடும் போது எங்களுக்கு கிடைச்சது. ஆனா இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியாதனால அதை அப்படியே தான் வச்சிருக்கேன். இந்தாங்க இதை நீங்களே வச்சு என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எடுத்து கொடுத்ததும் ஓபன் பண்ணி பார்க்க இதுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இல்லவே இல்ல. அதனால இவன் என்னடா என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஐயோ நான் எதுக்கு உங்களை ஏமாத்த பார்க்கணும், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இதுக்குள்ள இருக்கிறத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தேன். அவங்க இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனா பாவி சீரியஸ்னஸ் புரியாம பேசிக்கிட்டு இருக்கேடா. இந்த பாக்ஸுக்குள்ள இருந்தது சாதாரண ஒரு பொருள் கிடையாது. அது பல மந்திர சக்திகள் மூலமா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தீய சக்தியோட விரல். அது மட்டும் தப்பானவங்க கைக்கோ இல்லனா கர்ஸ்ட் எனர்ஜி மூலமா உருவான ஸ்பிரிட்டுக்கு கிடைச்சிருச்சுனா அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ஜெக்ட்டை வச்சிருக்கிறது மூலமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கிளப்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம யூஜியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம மிகவே சொன்ன மாதிரி ஒரு விரல் தான். ஆனா இப்போ இவங்க அந்த விரலை வெளியில எடுத்துட்டாங்களே, அதனால இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிட்ஸும் இவங்களை போட்டு தள்ளிட்டு விரல் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்குதுங்க. சோ இப்படி இந்த விரல் மூலமா அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு மெகிமேவும் யூஜியும் ஹாஸ்பிடல்ல இருந்து ஸ்கூலுக்கு வேகமா ஓடி வந்துடுறாங்க. ஆனா அந்த ஸ்கூலுக்குள்ள இருந்து அளவுக்கு அதிகமா கர்ஸ்ட் எனர்ஜி வெளியில வந்துகிட்டே இருக்குது. சோ இப்படி அதிகமா கர்ஸ்ட் எனர்ஜி வரும்போது நம்ம யூஜி உள்ள வந்து அவனுக்கு ஆபத்தா இருக்குன்றதுனால நீ இங்கே இரு, நான் போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரேன்ட்டு மெகிமே மட்டும் ஸ்கூலுக்குள்ள போயிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு ஜுஜுட்சு சாசர்ன்றதுனால கர்ஸ்ட் டெக்னிக் மூலமா இவனுடைய மந்திர ஓநாய்களை வர வச்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிட்ஸையும் போட்டு பொளந்து கட்டிட்டு இருப்பான். அப்ப இதே நேரத்துல ஸ்கூலுக்கு வெளியில இருக்கக்கூடிய யூஜிக்கு தன்னோட தாத்தா சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்குது. அதாவது அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், அதனால உன் கண்ணுக்கு முன்னாடி பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கவங்கள பார்த்தா உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அப்ப இதே நேரத்துல ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் மிகமேவால சமாளிக்கவே முடியல. ஏன்னா இப்ப இவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் திரும்ப சீல் பண்ணி வைக்கிற வரைக்கும் அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்து பவர்ஃபுல்லான ஒரு கர்ஸ்ட் டீமனா மாறதுக்கு தொடர்ந்து இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல மிகமேவால சமாளிக்க முடியாத ஒரு நேரத்துல தான் யூஜி கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டை வெறும் கையாலேயே போட்டு பொளந்து கட்டிட்டு இருப்பான். அது ஏன்னா இப்ப என்னுடைய தாத்தா சொன்ன விஷயங்கள் அது இது ஞாபகப்படுத்தி என்னுடைய எமோஷன் பாயிண்ட உடைச்சு எரிஞ்சிட்டால, அதனால இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை கையில எடுத்து வந்திருப்பான். அதனால இதை தானே நீங்க தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெகிமேட்ட கேட்கும்போது ஆமாமா இதை தான் நான் தேடி வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த விரல் யாரோட தெரியுமா, இந்த விரல் சுகுனாவுடைய விரல். அவனுடைய விரலை யாராச்சும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அவனுடைய சக்திகள் எல்லாமே கிடைக்கும். அதுக்காக தான் இதை தேடி எக்கச்சக்கமான கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. சோ இப்போ நான் எடுத்துட்டு போயிட்டு திரும்ப சீல் பண்ணி வைக்கிறது எல்லாருக்குமே நல்லது, அதனால என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவனு கொடுக்கறதுக்காக போயிருப்பான். அப்பதான் இந்த இடத்துக்கு இதை தேடி மெகிமே இன்னைக்கு காலையில கிரவுண்ட்ல பார்த்த அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இதனால யூஜி ஏட்ட தள்ளி விட்டுட்டு இதை சமாளிக்கலாம்னு சொல்லி இவன் ட்ரை பண்ணும்போது இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் இவனை போட்டு பொளந்து கட்டுது. இருந்தாலும் தன்னுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படியாவது சாகடிக்கணும்ன்றதுக்காக விடாம தன்னுடைய கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள யூஜி என்ன பண்ணிடுறான், ஆல்ரெடி நம்ம அடிச்சு கொண்ட அந்த ஸ்பிரிட்ஸ் மாதிரி இதையும் அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்ற ஒரு நினைப்புல இதுகிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். சோ இப்படி வந்து சண்டை போறத பார்த்துட்டு இருந்த மெகிமேவோ டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இது 3rd லெவல் டீமன், இது கூட எல்லாம் சண்டை போட முடியாதுடா, இது நீ எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப ரீஜெனரேட்டிங் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை கொல்லணும்னா பெரிய சாசரசால மட்டும் தான் முடியும். சோ நீங்க இருந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது யூஜி இவன் கத்துறத கொஞ்சம் கூட காதலே வாங்கியிருக்க மாட்டான். ஏன்னா இவனுக்கு திரும்ப திரும்ப தன்னுடைய தாத்தா சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதனால கஷ்டப்படுறவங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன், நான் உதவி பண்ணுவேன்னு இதை போட்டு அடி அடிச்சுட்டு தான் இருக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிடுது, இவனோட கையில தான் அந்த விரல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவன் 2 கையால அப்படியே பிடிச்சி தன்னுடைய வாய்க்குள்ள போட்டு அந்த விரலையும் சேர்த்து சாப்பிடறதுக்காக ட்ரை பண்ணுது. இதனால இப்ப இதுகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய யூஜிக்கு என்ன தோணுதுன்னா இதுகிட்ட நம்ம தப்பிச்சாகணும், அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இந்த விரலையும் காப்பாத்தி ஆகணும், அதனால இதுதான் ஒரே வழி அப்படின்னு இவன் கிட்ட இருக்கக்கூடிய விரலை தூக்கி போட்டு லபக்குன்னு இவனையும் முழுங்கிடுறான். சோ இப்படி முழுங்கின எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த மெகிமேவோ இது ரொம்பவே பாய்சனான ஒண்ணாச்சு, அது மட்டும் இல்லாம அது மூலமா வரக்கூடிய சத்தியை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, கோடியில ஒருத்தவனால மட்டும் தான் அந்த சத்தியை கட்டுப்படுத்த முடியும். அப்பனா இன்னைக்கு இந்த பையன் இறந்து போயிடுவானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யூஜி இந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட்டுடைய கையை நார கிழிச்சிட்டு அப்படி கீழே இறங்கி வந்து நிக்கிறான். அப்ப திரும்ப ஒரு அட்டாக் பண்றதுக்காக அந்த ஸ்பிரிட் வரும்போது அதை தொடாமலேயே தன்னுடைய ஒரு கையை தூக்குறது மூலியமாவே இந்த ஸ்பிரிட் அழிச்சிருப்பான். இதனால மெகிமேவோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது யூஜியோட உடம்புல அங்கங்க வித்தியாசமான மார்க்கிங்ஸும் கண்ணுக்கு கீழே இன்னும் எக்ஸ்ட்ரா 2 கண்ணுகளும் வந்திருக்குது. அதுவும் ஏன்னா சுகுனாவுடைய விரல நம்ம யூஜி முழுங்கிட்டான்ல, அதனால இப்ப சுகுனா இவனுடைய உடம்பை டேக் ஓவர் பண்ணி இவனுடைய உடம்புக்குள்ள வந்துட்டான். அதனால யூஜியோட உடம்புக்குள்ள வந்த சுகுனா என்ன பண்றானா எப்படியே உருவடியா பல 1000 வருஷத்துக்கு அப்புறம் அடைபட்டு இருந்த என்ன வெளியில கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எக்கச்சக்கமான மக்கள் இருக்காங்க, இவங்களை கொல்றது மூலியமா எனக்கு எக்கச்சக்கமான சந்தோஷம் கிடைக்க போகுது, இனிமே என்ன யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லும்போது உள்ள இருக்கக்கூடிய யூஜி யாராவா என்னுடைய உடம்பை கட்டுப்படுத்துறது, ஒழுங்குமுறையை என்னோட உடம்பை விட்டு வெளியில போடானே இருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்த மெகிமேவோ சரி ஓகே இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஜுஜுட்சுவோட ரூல்ஸ் படி இந்த எனர்ஜி யாருக்குள்ள இருக்குதோ அவங்களை அழிச்சு ஆகணும், இதுல அந்த பையன் இறந்தாலும் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லன்னு இவனுடைய கர்ஸ்ட் டெக்னிக் மூலமா இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சுகுனாவை போட்டு தள்ளி ஆவன்னு சொல்லி வெறி பிடிச்சு போய் நிக்கிறான். அப்ப இவனுக்கு பக்கத்துல என்ன தம்பி மூஞ்சில வெறும் தக்காளி சாசா இருக்குன்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா சட்டோரோ கோஜோ அப்படின்ற ஒரு கேரக்டரை இப்பதான் நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, நம்ம மெகிமேவோட ஒன் ஆஃப் த டீச்சர். அதாவது இவன் படிக்கக்கூடிய ஜுஜுட்சு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல இவனுடைய கர்ஸ்ட் டெக்னிக் எப்படி வெளியில கொண்டு வரதுன்றது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் சாசரர். நான் இப்பதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்காக வந்தேன். அப்பதான் இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கேன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இந்த பொருள் உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மெகிமே நடந்தது என்னன்னு சொல்றது இந்த இடத்துல அமைதியா இருப்பான். ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய யூஜி அதுக்குள்ள கையை தூக்கி சாரிங்க அது இவனுக்கு கிடைச்சிச்சு, இருந்தாலும் அதை நான் தெரியாதனமா முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால சட்டோரோ கோஜோ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு என்னது நீ இதை முழுங்கிட்டியா, முழுங்கினதுக்கு அப்புறமும் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிற, அப்பனா உன்னால அந்த பவர் கட்டுப்படுத்த முடியுதா, சரிப்பா தம்பி ஒரு 10 செகண்ட் மட்டும் உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்குனாவை கொஞ்சம் வெளியில விட, அவன் கிட்ட நான் கொஞ்சம் டீலிங் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டதும் நம்ம யூஜிக்கு அவனை எப்படி வெளியில வருதுன்னு தெரியல. அதனால இந்த பக்கம் எப்படி அவனை வெளில வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு
இருக்கும்போது ரெண்டு பேரும் இந்த கேக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கேப்ல யூஜியோட உடம்புக்குள்ள சக்கனா திரும்ப வந்து கோஜாவை பறந்து வந்து ஒரு அட்டாக் பண்றான். தன் அடிக்க வந்து சக்கனாவை கீழே உட்கார வச்சு அவனுக்கு மேல அந்த கோஜா உட்கார்ந்திருப்பாரு. இதனால சக்கனாவுக்கு இந்த இடத்துல செம ஷாக்கா இருக்குது. யாரா இவன் சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்றதுக்காக போனா கூட இவர் மேல ஒரு அடி கூட பட மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கோஜா செம ஃபாஸ்டா இருக்காரு. இப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தொடாமலே கொஞ்ச நேரம் அப்படியே ஃபைட் போயிட்டே இருந்திருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல கோஜா சுகுணாவை போட்டு போன அடி அடிக்கிறாரு. சோ இப்படி கோஜா கிட்ட அடி வாங்கின சுகுணாவும் பரவாயில்லையே இவனுக்குள்ள நல்ல டெக்னிக்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சண்டையை பல வருஷங்களுக்கு அப்புறம் போடுறேன். அதனால என்னுடைய முழு பவர் நீ என்ன பார்க்கல, இப்போ என்னுடைய முழு பவர் உனக்கு காட்டுறேன்னு சுகுணா செம வேகமா ஓடி வந்து ஒரு விசிறு விசிற இந்த ஸ்கூல் பில்டிங் முழுக்க அந்த ஸ்பிரிட் எப்படி செதறி போய் விழுந்ததோ அதே மாதிரி இந்த இடத்துல செதறி போகுது. ஆனா இவனுக்கு முன்னாடி நின்று இருந்த கோஜாவுக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மிக்கிமேவுக்கும் எந்த ஒரு அடியும் படல. அது மட்டும் இல்லாம இவங்க மேல பட வேண்டிய கல்ல எல்லாத்தையும் டெலிகினேசிஸ் பவர் மூலமா தடுத்து நிறுத்திருப்பாரு. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் சுகுணா பார்த்ததுக்கு அப்புறம் யாரா அவன் இது வரைக்கும் நான் பார்த்ததுல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறான். இதுல வேற இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த பையனுடைய இதயம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. இவனை கூட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு இந்த இடத்துல சுகுணா போயிட்டு திரும்பவும் யூஜி வெளியில வந்துடுறான். அப்ப இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கோஜாவும் பரவாயில்லையே உன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ கத்துக்கிட்ட போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நானும் கத்துக்கிட்டேன் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சட்டனி உனக்கு பக்கத்துல வந்த கோஜாவும் ரெண்டு விரலை எடுத்து இவனோட நெத்தியில வைக்க பயபுல் இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறான். அதாவது இவருடைய டெக்னிக் மூலமா ஒரு டெம்பரவரி தூக்கத்துக்குள்ள இவனை கொண்டு போயிருக்காரு. சோ இவனை தூங்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ இவனை வச்சு நம்ம என்ன பண்றதே தெரியலையே. ஒன்னு நம்ம ஜட்ஜஸ் ரூல்ஸ் படி இவனை கொண்டாகணும். அப்படி இல்லனா இவனை ஏதாவது ஒரு மந்திர இடத்துல வச்சு சீல் பண்ணி வைக்கணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யூஜி தூக்கி தன்னோட தோல்ல போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஜி இவங்க தூக்கிட்டு போயிட்டு எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மந்திர கட்டுகளா இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காரு. அதனால இந்த இடத்துல அவன் கண்ண முடிச்சதுக்கு அப்புறம் அப்ப உங்களுக்கு நான் ஹெல்ப் தானே பண்ணேன். அப்படி இருக்கும்போது என்னைய நீங்க இந்த இடத்துல பலி கொடுக்குறீங்கன்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய செட்டப்பை பார்த்துட்டு கதறி இருந்திருப்பான். இப்படி அவன் கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் தம்பிக்கு பரப்பா உன்னை நாங்க பலியில கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா பல வருஷத்துக்கு இந்த இடத்துல சீல் பண்ணி தான் வைக்க போறோம். அதுக்கு நடுவுல உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி ஏதாச்சும் வெளியில வர பார்த்ததுனா அப்பதான் நாங்க உன்னை கொண்டுடுவோம். அது மட்டும் இல்லாம நேத்துக்கு நீ முழுங்கின கேஸ்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி எங்க கிட்ட இன்னொன்னு இருக்குது. ஆனா இதை என்னைக்குமே யாராலையும் அழிக்க முடியாதுன்னு இதை தூக்கி போட்டு தன்னுடைய பவர் மூலமா இங்க இருக்கக்கூடிய செவுத்துல ஒரு அடி அடிப்பாரு. ஆனா இந்த விரல்ல ஒரு சின்ன கீரல் கூட வந்திருக்காது. அதுவும் ஏன்னா இந்த விரல கேஸ்ட் எனர்ஜி மூலமாவோ இல்லனா கேஸ்ட் டெக்னிக் மூலமாவோ அழிக்கவே முடியாது. ஆனா இப்போ எங்களுக்கு இந்த விரல அழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏன்னா நேத்து உனக்கு கிடைச்ச அந்த விரல நீ முழுங்கினதுக்கு அப்புறம் உனக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணாவை நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம அந்த விரல் உன்னுடைய உடம்புல ஒரு பார்ட்டா மாறிடுச்சு. அதனால ஒண்ணு கொள்றது மூலமா அந்த விரலையும் எங்களால பழிக்க முடியும். ஆனா இப்போதைக்கு எங்க கிட்ட இந்த ஒரு விரல் மட்டும் தான் இருக்குது. இதே மாதிரி இன்னும் 18 விரல் இருக்குது. அந்த 18 விரலையும் நாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் இதே எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும்போது அப்பனா கால் விரலையும் சேர்த்து சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இல்ல அந்த சக்கனாவுக்கு 4 கைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல அவன் அழிக்கும் போது அவனுடைய உடம்பு அழிஞ்சதே தவிர அவனுடைய கர்ஸ்ட் எனர்ஜி கர்ஸ்ட் டெக்னிக் இருக்கக்கூடிய இந்த விரல்கள் மட்டும் அழியவே இல்ல. அதனால இப்ப நான் உனக்கு 2 சான்ஸ் தரேன். ஒன்னு நீ இப்பவே சாகணும். அப்படி இல்லனா மீதி இருக்கக்கூடிய விரல் எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீ ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்து உன்னுடைய கர்ஸ்ட் எனர்ஜியை எப்படி கர்ஸ்ட் டெக்னிக்கா மாத்துறது அப்புறம் உனக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீ கத்துக்கணும். அதுக்கப்புறம் நாங்க கண்டுபிடிச்ச விரல சாப்பிட்டு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய நன்மைக்காக உன்னுடைய உயிரை நீ தியாகம் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த சுகுணாவை எங்களால அழிக்க முடியும். சோ இப்படி இந்த 2 வாய்ப்புல நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதும் அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி மாச்சரிக்கு வந்திருக்கான். இதனால கூடவே வந்த கோஜாவும் என்ன பார்த்தா எதுக்கு இங்க வந்திருக்கிற யார் உங்க வீட்டுல இறந்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. என்ன வளர்த்தது எல்லாமே என்னோட தாத்தா தான். அவர் நேத்து இறந்துட்டாரு. அதனால தான் இன்னைக்கு அவர் அடக்கம் பண்றதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் பண்றதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ஜோவும் இப்ப என்னோட நிலைமையை நினைச்சு அப்படியே கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம யூஜியும் கஸ்ட் ஸ்பிரிட் மூலமா இறந்தாங்கன்னா அவங்களுடைய சாவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு கோஜாவும் எல்லாருக்குமே நல்ல சாவுன்றது கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த கஸ்ட் ஸ்பிரிட் மூலமா சாகுறாங்கல்ல அவங்களுடைய சாவு கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். அப்பதான் யூஜியும் நான் இப்ப கஸ்ட் ஆப்ஜெக்ட் சாப்பிட்டிருக்கேன்ல இதோட பவர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோஜா என்ன சொல்றாப்லனா யாராலையுமே இது வரைக்கும் இந்த கஸ்ட் ஆப்ஜெக்டோட பவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சில பேர் இதை கண்ட்ரோல் பண்ற பேர்ல தனியா அழிச்சிட்டாங்க. அதனால இப்ப நீ தான் முடிவு எடுக்கணும். அந்த கஸ்ட் ஆப்ஜெக்ட் மூலமா வரக்கூடிய எல்லா எனர்ஜியும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. நம்ம கோஜா கிட்ட உங்ககிட்ட இன்னொரு விரல் இருக்குல்ல அந்த விரலை என்கிட்ட கொடுங்க. அதை நான் இப்ப உடனே சாப்பிட்டுறேன். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன அப்படியே உயிரை விட்டுருங்க. அப்படி இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா இப்பவே என்ன அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதனால கோஜாவும் நீ நல்ல முடியதான் எடுத்துக்க நீ இவர்கிட்ட இருக்கக்கூடிய விரலை எடுத்து கொடுத்ததும் அதுக்கு முடிஞ்சிடறான். இதனால இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்கனாவும் இப்ப வெளியில வரதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோஜாவும் அவன் வெளியில வந்தா கண்டிப்பா அடிச்சு கொண்டுன்றதுக்காக ரெடியா இருக்காரு. ஆனா நம்ம யூஜியோட மனசு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனசுல. அதனால என்ன நீ கண்ட்ரோலே பண்ண நான் விட மாட்டானே தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்கனாவை கண்ட்ரோல் பண்ணி அவனை அமைதியாக்கி இருப்பான். இருக்கக்கூடிய கோஜா கூட பரவாயில்ல இந்த பையனுக்கு உண்மையாவே டேலண்ட் இருக்குது. ஏன்னா கோடியில ஒருத்தனால மட்டும் தான் சுக்கனாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இந்த பையன் கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யூஜி இங்க இருக்கக்கூடிய தன்னோட தாத்தாவுடைய போட்டோவை பார்த்ததும் நான் எவ்வளவுதான் சுக்கனாவுடைய விரல சாப்பிட்டாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சாகிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே கேட்டு இருந்த கோஜாவும் சூப்பர் ஒன்ன மாதிரி ஒருத்தவன் தான் இத்தனை வருஷமா தேடிட்டு இருந்தேன். அதனால இன்னையில இருந்து நீ தான் என்னோட ஸ்டூடெண்டா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி கோஜா யூஜியை கூட்டிட்டு டோக்கியோல இருக்கக்கூடிய ஜுஜுட்சு டெக்னிக்கல் ஹை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதனால இப்ப இவர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஜுஜுட்சு ஸ்கூல்னா என்ன அங்க உன்னால என்ன கத்துக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் மாதிரி இந்த உலகத்துல இன்னும் ஒரு ஸ்கூல் மட்டும் தான் இருக்குது. அது கையோட்டால இருக்குது. அப்படின்னு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இவர் இந்த ஸ்கூலுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருப்பா இப்ப நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு பிரின்சிபல் இருப்பாரு. அவர் மட்டும் உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா நீ இந்த இடத்துல கிளம்பி வீட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதும் அப்பனா நீ உன்ன இந்த இடத்துக்கு தலைவன் கிடையாதா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இன்னொரு வயசும் கேட்கும். யாருடா அதுன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க. நம்ம யூஜியோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணா தான் ஒரு வாயா வந்து இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால சாரி சென்சை இவன் தெரியாதனமா பேசிட்டான்னு சொல்லி கையை வச்சு மூடும்போது கூட இவனே மீறி இவனுடைய கையில வந்து இங்க பாரு என்னோட விரல் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னோட சக்திகள் எல்லாமே எனக்கு திரும்ப வந்துரும். அப்ப நான் மட்டும் வெளியில வந்தேன் நான் கொல்லக்கூடிய முதல் நாள் நீந்தாண்டா அப்படின்னு சொல்லி சுகுணா இந்த இடத்துல கத்திட்டு இருந்திருப்பான். ஆனா இந்த இடத்துல இவன் சொல்றதை கேட்டு கோஜா கொஞ்சம் கூட பயப்படாம பரவாயில்ல உங்க கையில சாவறது நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்படி ஒரு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம யூஜிக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதனால அந்த சுகுணான்றவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஆமா அந்த சுகுணன்றவன் இந்த ஜுஜுட்சு ஸ்கூலோட பொன்னான காலத்துல வாழ்ந்தவன். அப்ப அந்த உலகத்துல கெஸ்ட் எனர்ஜியும் கெஸ்ட் டெக்னிக்கையும் ஒண்ணா கட்டுப்படுத்த தெரிஞ்சவன் தான் சுகுணோ. ஆனா அவன் நிறைய தப்பான விஷயங்கள் செஞ்சதுனால எல்லாருமே சேர்ந்து அவன் அழிச்சிட்டாங்க.
ஆனா அவனுடைய விரல்களை மட்டும் இது வரைக்கும் யாராலையுமே அடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பனா உங்களுக்கும் சுகுணாவுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யூஜி கேட்கும்போது இன்னும் அவன் கூட சண்டை போடும்போது என்னுடைய சக்திகள் கொஞ்சம் வீணாகும், இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜியை கூட்டிட்டு நேரா பிரின்சிபல் கிட்டே வந்திருக்காரு. அப்ப இந்த பிரின்சிபல் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல உட்காந்துட்டு பொம்மையை தச்சிட்டு இருக்காரு. அது ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய கஸ்ட் டெக்னிக் என்னன்னா பப்பட்ஸ் மூலமா சண்டை போடுறது தான். அதனாலதான் இந்த இடத்துல பொம்மைகள் எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனா கோஜோவும் இவர் தான் நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல், இவருடைய பேரு யோகோ மசாமிச்சி அப்படின்னு சொன்னதும் இவனு என்னுடைய பேரு யூஜி இட்டாடோரி அப்படின்னு தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிறான். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன கேக்குறாருன்னா, சரிப்பா தம்பி நீ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் வேற எதுக்கு இங்க வருவாங்க, ஜுஜுட்சுல இருக்கக்கூடிய நிறைய டெக்னிக் கத்துக்கிறதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த பிரின்சிபல் என்ன கேக்குறாருன்னா, இல்லப்பா தம்பி நீ எந்த நோக்கத்துக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் கோஜோ சொன்னாரு சுகுணாவுக்கு 20 விரல் இருக்குதான், அந்த 20 விரல இப்ப நான் 2 விரல சாப்பிட்டேன், அதனால மீதி விரல கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க இருக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பிரின்சிபல் என்ன நினைச்சாரு தெரியல, டக்குனு தன்னுடைய பொம்மை ஏவி விட்டு இவனை போட்டு அடின்னு அடிக்க வைக்கிறாரு. இந்த பொம்மை கூட பாக்குறதுக்கு சாதாரண ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கும், ஆனா அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுது. இதனால நம்ம யூஜியும் என்னடா இது ஒரு பொம்மையா இருந்துட்டு இப்படி நம்மள போட்டு அடிக்குதுன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது இந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா ஜுஜுட்சு சாஸ்திரா இருக்கிறது ஒன்னும் ஈஸியான வேலை கிடையாது, ஏன்னா எந்த நேரத்துல எப்ப சாவு வரும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இதுல வேற நம்ம ஸ்பிரிட்ஸை கொல்ல போற நேரத்துல சில அப்பாவி மக்களுடைய உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படாம அந்த ஸ்பிரிட் அடிக்கிறதுல மட்டும் தான் கவனம் செலுத்தணும். அதனால இப்ப சொல்லு நீ எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தாத்தா சாவறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாரு, அவங்க யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு உதவி பண்ணடானே, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னதும் இல்ல இது சரியான பதில் கிடையாதுன்னு இவன் திரும்ப அந்த பொம்மையை விட்டு அடிக்க வைக்கிறாரு. சோ இப்படி இந்த பொம்மையை விட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் உன்னுடைய தாத்தான்னு அவர் மேல படிய போடாத, ஏன்னா இப்ப நீ எடுக்க போற ஒவ்வொரு முடிவுக்கும் நீ மட்டும் தான் காரணம். அது மட்டும் இல்லாம நீ கஸ்ட் ஆப்ஜெக்ட் சாப்பிட்டதனால எதிர்காலத்துல கண்டிப்பா அது ஒன்னு கொண்டுடும், அதனால அதெல்லாம் பத்தி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொன்னதும் நம்ம யூஜிக்கு ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிட்டு இவனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்புறம் இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இதனால இப்ப இவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி பிசிக்கலியா இருந்தாலும் சரி நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனா இருந்திருக்கோம், அதை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நம்ம யாருக்குமே உதவி பண்ணது கிடையாது. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷங்களுக்கு நடுவுல சுகுணாவுடைய விரல சாப்பிட்டதுல நான் மட்டும் தான் உயிரோட இருந்திருக்கேன், அதனால என்னால தான் சுகுணாவை அழிக்க முடியும், அதனால நான் அதை செய்வேன். இவன் அடிக்க வந்த அந்த பொம்மையை நெக்ஸ்ட் மேக் போட்டு நான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் கஸ்ட் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே அழிக்கணும்ன்றதுக்காக தான். அப்படி நான் மட்டும் இந்த கஸ்ட் ஆப்ஜெக்ட் அழிக்காம போயிட்டேனா கடைசி வரைக்கும் என்னோட தாத்தா மாதிரியே என்னுடைய மனசு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த ஜுஜுட்சு ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட உயிரே போனாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு நேரமே இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா கோஜோ இந்த பையன் பாஸ் ஆயிட்டான், அதனால இவனுக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றது மட்டும் இல்லாம இவனுக்கான ரூமை இட்டுட்டு போய் காட்டு. டேய் தம்பி நீ இதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல படிக்க போற ஃபர்ஸ்ட் இயர் பையன், அது மட்டும் இல்லாம உன் கூட இந்த ஸ்கூல்ல இன்னும் 2 பேர் படிக்க போறாங்க, ஆக மொத்தம் நீங்க 3 பேர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னதும் பொம்மைக்கு நெக்ஸ்ட் மேக் போட்டுட்டு இருக்கக்கூடிய யூஜி இந்த பொம்மையை விட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பான். அப்ப என்னோட நெக்ஸ்ட் மேக்ல தப்பிச்சு அந்த பொம்மையும் எவ்வளவு என்னைய குடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து விட்டு கிளம்பி போயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இவனை கூட்டிட்டு போயிட்டு கோஜோவோட ரூமை காட்டினதும் உங்களுடைய சைஸை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். அப்ப அந்த கோஜோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா இந்த ஸ்கூல்ல உன்னுடைய வேலை எதுவுமே கிடையாது, உனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை என்னன்னா நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வர அந்த கஸ்ட் ஆப்ஜெக்ட் சாப்பிடுறது மட்டும் தான். என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து டோக்கியோ சிட்டிக்கு சுத்தி பார்க்க போறோம், அதுவும் ஏன்னா நம்ம ஸ்கூல்ல சேர்றதுக்கு இன்னொரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கா, அவளும் உங்க கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்ல தான் படிக்க போறா, அதனால நாளைக்கு நம்ம டோக்கியோ சிட்டிக்கு போக போறோம் அப்படி இவர் சொன்னதும் அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி ட்ரெயின்ல சூனிய பொம்மையை தன்னோட பேக்ல தொங்க விட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இப்ப டோக்கியோக்கு வந்ததுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு இப்பதான் டோக்கியோ சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரான்றதுனால இந்த டோக்கியோ சிட்டில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்து இந்த இடம் பாக்குறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே அழகா இருக்குது, அதனால நான் சீக்கிரமா உங்களை வந்து பாக்குற சௌரிச்சான் அப்படின்னு இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்களுடைய பேரை சொல்லிட்டு இருக்காங்க. கோஜோ வந்து சீக்கிரம் வாங்க நம்ம போலாம், அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்திருப்பா அப்படின்னு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகும்போது ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பொண்ணு இருக்கறால அவன் என்ன பண்றானா, இங்க இருக்கக்கூடிய ஒரு மாடலிங் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு மாடல் கிடைக்காம இருக்கிறத பார்த்ததும் நான் தான் உங்களுக்கு மாடலிங் பண்ணுவேன்னு சொல்லி வம்படியா பிடிச்சி வம்பெடுத்துட்டு இருக்கா. சோ இப்படி வம்பெடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் இந்த இடத்தை இவளை கூப்பிடுறதுக்கு வந்திருக்கக்கூடிய யூஜி பார்த்துட்டு ஐயோ இவ கொஞ்சம் வித்தியாசமான ஆளா இருக்கறாளே, இவ கூட சேர்ந்து எப்படி நம்ம 3 வருஷத்தை ஓட்ட போறோம். அதுக்கப்புறம் கோஜோ இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய லாக்கர்ல எல்லா பொருளையும் வச்சதுக்கு அப்புறம் இவங்க 2 பேர் கூட சேர்ந்து தான் நீ படிக்க போறேன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு என்னுடைய பேரு நொபாரா குகிசாகி, கயோட்டோல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல இருந்து டோக்கியோல இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்குன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. சோ இப்படி இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி கோஜோ சரி ஓகே விடுங்க நம்ம இந்த இடத்துக்கு இப்ப எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கத்துல கல்றைகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதனால இந்த ரோப்பிங் அந்த பில்டிங் குள்ள எக்கச்சக்கமான கஸ்ட் ஸ்பிரிட்ஸ் வந்து சேர்ந்துருச்சுங்க. இதுல வேற இந்த பில்டிங் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய பயத்தால இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய கஸ்ட் ஸ்பிரிட்ஸ்க்கு பலம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். யூஜி நோபரா நீங்க 2 பேரும் முன்னாடி வாங்க, இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ணி இந்த ஜுஜுட்சுக்கு எந்த அளவுக்கு நீங்க சூட்டபிளா இருப்பீங்கன்னு நான் செக் பண்ண போறேன். ஆனா இன்னைக்கு உங்க கூட இந்த டெஸ்ட்ல மெகிமே சேர்ந்துக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு போன தடவை அதிகமா அடிபட்டதுனால இந்த தடவை அவனை உள்ள அனுப்ப போறது கிடையாது. நீங்க 2 பேர் மட்டும் தான் உள்ள போக போறீங்க. கோஜோ கிட்ட நீங்க இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஜுஜுட்சுவும் சொல்லி தரல, அப்படி இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் கூட நான் எப்படி சண்டை போறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சென்சி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது நீ எதுக்கு கவலைப்படாதப்பா, உனக்கு நீ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்க, இதோ பாத்தியா கத்தி, இது ஒன்னும் சாதாரண கத்தி கிடையாதுப்பா, இதை வச்சு நீ நார்மல் கிரேட் ஸ்பிரிட்ஸை ஈஸியாவே கொல்ல முடியும், அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. சோ இதை நீ உன்னோட சேஃப்டிக்கு கூடவே வச்சு கோஜோ கொடுத்த கத்தி எடுத்துக்கிட்டு நொபாரா கூட சேர்ந்து உள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப இவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி கோஜோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா நீ உள்ள போயிட்டு சண்டை போட்டு சப்போஸ் நீ அந்த ஸ்பிரிட்ஸ் கிட்ட மாட்டிட்டு உயிர் போகக்கூடிய நிலைமையில இருக்கிறீனா தயவு செஞ்சு சுகுணாவை மட்டும் வெளியில கூட்டிடாத, அவன் மட்டும் வெளியில வந்தா இந்த இடத்துல நம்ம யாருமே இருக்க முடியாது, சோ பார்த்து செயல்படு அப்படின்னு சொன்னதும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சென்சே நான் பாத்துக்கிறேன்னு நொபாரா கூட சேர்ந்து இந்த பில்டிங் குள்ள வந்து வெளியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய கோஜோ கிட்ட சென்சே என்னுடைய உடம்பு ஒண்ணும் அந்த அளவுக்கு வீக்கலாம் இல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க அவங்க 2 பேரும் தனியா உள்ள அனுப்புனீங்க, அப்புறம் உங்களுடைய பிளான் தான் என்னன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டதும் கோஜோ என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேரும் நம்ம ஜுஜுட்சுக்கு தேர்வாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக தான் உள்ள அனுப்பியிருக்கேன், ஆனா இதுல நம்ம யூஜியை பத்தி கவலைப்பட வேணாம், ஏன்னா யூஜியால என்ன முடியும் அவனுடைய பவர் என்ன அப்புறம் மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக ஸ்பீட்ஸ் கொள்றதுக்கு எந்த லெவலுக்கு போவான் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் அன்னைக்கு நான் சண்டை போடும் போதே ஸ்கூல்லே பார்த்துட்டேன். சோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஜிக்கு சும்மா ஒரு வார்ம் அப் தான், ஆனா நொபாரா வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கால, அதனால அவளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட்ல யூஜி கூட நொபாராவை சேர்த்து உள்ள அனுப்பியிருக்கேன். சோ
இது மூலியமா யூஜிக்கு வித்தியாசமான ஸ்பிரிட்ஸ் போட்டு தள்ள அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். நம்மளுக்கு நொபரோவை பத்தின விஷயங்களும் தெரிய வரும். அதனால உள்ள நடக்க போற விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம் வெளியில உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதே நேரத்துல ஸ்பிரிட்ஸ் போட்டு தள்ளுறதுக்காக பில்டிங் குள்ள நொபரோ நம்ம யூஜி கிட்ட என்ன சொல்றானா, இங்க பாருப்பா நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா போய் தேடலாம். அப்படி நம்ம தனித்தனியா தேடினா சீக்கிரமா ஸ்பிரிட்ஸ் கொல்ல முடியும். அப்படி மட்டும் நம்ம சீக்கிரமா கொண்டுட்டோம் வெளியில போயிட்டு நம்ம சூசி வாங்கி சாப்பிடலாம்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா. நொபரோ ஸ்பிரிட்ஸ் தேடி போக ஆரம்பிச்சாரு. இவனுக்கு பின்னாடி வந்து ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் இவனை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம கோஜோ தான் ஸ்பிரிட்ஸ் கொல்லக்கூடிய கத்தியை கொடுத்திருக்காருல, கத்தியை வச்சு சரக்குன்னு 4 வெட்டுனது மட்டும் இல்லாம தலையை இறக்கி இந்த இடத்துல இதை போட்டு தள்ளிடுறான். அப்ப இதே நேரத்துல தனியா போயிருக்கக்கூடிய நொபராவும் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஸ்பிரிட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா நீங்களா வெளியில வந்துட்டீங்கன்னா உங்களை வலிக்காம பொறுமையா கொள்ளுவேன், அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு கதற விட்டு கொள்ளுவேன், எது உங்களுக்கு வசதியா இருக்குன்னு நீங்களே பாத்துக்கங்கன்னு தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஆணியையும் சுத்தியையும் பாத்துட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கஸ்ட் ஸ்பிரிட் எதுக்கு நம்ம வெளியில போயிட்டு அமைதியாவே இருந்திருக்கும். இதனால கோவமான இந்த பொண்ணு என்ன பண்றானா, நீனா அப்ப வெளியில வரலன்னா என்ன, நானே உன்னை போட்டு தள்ளுறேன்னு இவ கையில வச்சிருக்கக்கூடிய ஆணிய கஸ்ட் எனர்ஜி மூலியமா சுத்திய வச்சு ஒரு தட்டு தட்டதும் அந்த ஆணி இங்க இருக்கக்கூடிய ஒரு பொம்மையோட நெத்தியில போய் ஒரு சொருவுது. பார்த்து அந்த ஆணி குத்தி இருக்கக்கூடிய இந்த பொம்மைக்குள்ளதான் அந்த கஸ்ட் ஸ்பிரிட் இருந்திருக்குது. அதனால நொபாரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட் இவளை கண்டுபிடிச்சதுனால அதோட தலையில குத்தி இருக்கக்கூடிய அந்த ஆணியை இவளுடைய சைக்கிக் பவர் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா சொருவி ரொம்பவே கொடூரமா இதோட தலையை வெடிக்க வச்சு இந்த இடத்துல கொண்டுருவா. சோ இப்போ இந்த இடத்துல ஆணியையும் சுத்தியும் யூஸ் பண்ணிருக்கால, இதுதான் இவளுடைய கஸ்ட் டெக்னிக். சோ இப்படி இந்த கஸ்ட் ஸ்பிரிட் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டால, அதனால நம்ம இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம், நம்ம சீக்கிரமா வெளியில போக போறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படும் போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தா இந்த இடத்துல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்திருக்கான். அதனால வாப்பா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நம்ம இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இந்த பையன் வராம இந்த இடத்துல பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். இதனால இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நம்ம அந்த ஸ்பிரிட் கொல்றத பார்த்துட்டு தான் இந்த பையன் பயந்து போயிருக்கான் போல. சோ அதனால நம்ம யூஜி வர சொல்லி இந்த பையனை இங்க கூட்டிட்டு வர சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சின்ன பையன் ஐயோ அக்கா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான். இதனால நொபராவும் திரும்பி பார்க்கும்போது செவுத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, இந்த சின்ன பையனை அப்படியே அலைக்க தூக்கி நிறுத்தி நீ மட்டும் பக்கத்துல வந்த இவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சைகை காட்டிட்டு இருக்கும். சோ இப்படி இதை பண்றது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த நொபராவுக்கும் இது இப்ப எப்படி கொல்றதுன்னு தெரியல. அதனால இவ கையில வச்சிருக்கக்கூடிய ஆணியை சுத்தியும் கீழே போட்டுட்டு நான் உன்கிட்ட சரணடைறேன், என்ன நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அந்த பையனை மட்டும் போக விடுன்னு இந்த இடத்துல மண்டி போட்டு உட்கார்ந்து இருப்பா. ஸ்பிரிட் நிக்குதுல, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செவுத்தை உடைச்சிக்கிட்டு ஒரு கை வருது. அப்ப அந்த கையை பார்க்கக்கூடிய ஸ்பிரிட்டோ என்னடா இது வெறும் கை மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சடனா அந்த செவுத்தை உடைச்சிக்கிட்டு உள்ள ஒரு உருவம் வருது. பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம யோஜி தான். இதனால இவன் கிட்ட இருக்கக்கூடிய கத்தியை டக்குனு உருவி இதோட கையை வெட்டி கிடச்சிட்டு இந்த பையனை காப்பாத்தி எட்ட கூட்டிட்டு வந்திருப்பான். சோ இப்படிதான் நம்ம யூஜி இந்த பையனை காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அதுக்குள்ள நுழைஞ்சு தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்ப இந்த விஷயத்துல எல்லாத்தையும் கோஜோ கூட வெளியில இருக்கக்கூடிய மெகுமே பார்த்ததும் சென்சே நான் வேணும்னா அந்த ஸ்பிரிட் அடிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேணாப்பா இவ்வளவு நேரமா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அதையே பண்ணுவோன்னு திரும்ப உட்காந்து வேடிக்கை பார்க்க சொல்றாரு. பில்டிங் குள்ள இருக்கக்கூடிய நொகரா என்ன பண்ணிடுறான், இந்த ஸ்பிரிட் தப்பிக்க விடக்கூடாதுன்றதுக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடிய சூனிய பொம்மையை இந்த கஸ்ட் ஸ்பிரிட்டோட வெட்டப்பட்ட கை இருக்குல்ல அதுல போட்டு ஒரு ஆணி எடுத்து இறக்கணதும் வெளியில தப்பிச்சு போன அந்த ஸ்பிரிட்டோட உடம்பு முழுக்க ஆணி இறங்கி இந்த இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுது. சோ இப்படி இந்த ஸ்பிரிட் இந்த இடத்துல அழிஞ்சு போகக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கோஜோ கூட பரவாயில்ல, நான் நொபாரா கிட்ட இருந்து எதிர்பார்த்ததை விட அவகிட்ட எக்கச்சக்கமான திறமைகள் இருக்குது, அதனால இன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்சு போச்சு சொல்லும் போதுதான் இந்த இடத்துல நொபாராவுக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இந்த பிளாஷ்பேக்ல நொபாரா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா. அப்பதான் ஒரு நாள் இவருடைய கிராமத்துல விளையாண்டுட்டு இருக்கும்போது இவருடைய கிராமத்துக்கு புதுசா சிட்டில இருந்து சில பேர் வந்திருப்பாங்க. அப்படி அவங்க கூட வந்த ஒரு பொண்ணு தான் சவாரி சான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை நம்ம நொபாரா பார்த்ததுமே இவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி மாறிடுறான். சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா மாறினதுக்கு அப்புறம் தினமும் மீட் பண்ணிக்கிறது, இவங்க வீட்ல செஞ்ச சில ஸ்வீட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணிக்கிறதுன்னு ரெண்டு பேருமே நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணா ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு இந்த சிட்டில இருந்து வந்தவங்க போட்டிருக்கக்கூடிய Dress இவங்க நடந்துக்கக்கூடிய விதம் எதுவுமே பிடிக்கவே இல்லை. இதனால அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சிட்டில இருந்து வந்தவங்க யாருமே இந்த இடத்துல இருக்க கூடாதுன்றதுக்காக இவங்க போற இடத்துல இவங்களை பத்தி தப்பா பேசுறது அப்புறம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்னு இவங்க இந்த இடத்துல ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. ஆனா நொபாரா மட்டும் இந்த வீட்டுக்கு தொடர்ந்து வரத வழக்கமாவே வச்சிருந்தா. அதே மாதிரி சவாரி சான் என்ற பொண்ணு நம்ம நொபாரா கிட்ட ரொம்பவே நல்லா தான் பழகிட்டு இருக்கா. அப்ப ஒரு கட்டத்துல இந்த கிராமத்துல இருக்கவங்களுடைய தொல்லை தாங்க முடியாம சிட்டில இருந்து வந்த அந்த சவாரி சானுடைய குடும்பம் மொத்தமும் திரும்ப சிட்டிக்கு போயிட்டாங்க. அப்ப நொபாராவும் சின்ன பொண்ணுன்றதுனால சிட்டிக்கு இவங்க கூட சேர்ந்து போக முடியாம போயிடுச்சு. அதனாலதான் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் ஜுஜுட்சு ஸ்கூல்ல படிக்கும் போது டோக்கியோல இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்து எப்படியாச்சும் இங்க படிச்சுக்கிட்டு சவாரி சானை பாத்துலான்றதுக்காக வந்திருக்கா. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் கோஜோவும் மெஹிமேவும் அந்த பையனை நல்லபடியா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. மயக்கத்துல சோர்ந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த கோஜோவும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, இன்னைக்கு நீங்க ரொம்பவே நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க, அதனால இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போறோம் கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி இவங்க எல்லாருமே சேர்ந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலு கிட்ட ஒரு பெரிய கஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒரு முட்டை வடிவத்துல வந்திருக்குது. அதனால அந்த கஸ்ட் ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களை காப்பாத்துறதுக்காக ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருந்து யாரையாச்சும் அனுப்புங்கன்னு யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கும்போது ஜெயில இருக்கக்கூடிய கஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம யூஜி மெஹிமே அப்புறம் நொபாரா இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட இந்த இடத்துல கண்ணாடி போட்டுருக்கக்கூடிய கியோட்டாக்கா அப்படின்ற ஒரு பர்சனும் இருக்காரு. இவர் தான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு சொல்லி யாரையாச்சும் வர சொல்லி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருமே ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் தான். சோ இதனால இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய 3 பேர்கிட்டயும் நேத்துக்கு அந்த கஸ்ட் ஸ்பிரிட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியில கூட்டிட்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில சுத்தி 500 மீட்டருக்கு எந்த ஒரு பொதுமக்களும் உள்ள வராத மாதிரி நாங்க லாக் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த கஸ்ட் ஸ்பிரிட் ரொம்பவே பயங்கரமானது. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண கஸ்ட் ஸ்பிரிட் அது கிடையாது. அது ஒரு ஸ்பெஷல் கிரேட சேர்ந்த கஸ்ட் ஸ்பிரிட். அதனால ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய உங்களால அந்த கஸ்ட் ஸ்பிரிட் அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கும்போது யூஜி மெகிமே கிட்ட எங்கப்பா நம்ம சென்சேவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பான். அப்பதான் மெகிமே என்ன சொல்றானா, சென்சே இன்னைக்கு காலையில வெகேஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்படி அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு இந்த நியூஸ்ல கிடைச்சது. சோ அதனால இப்போதைக்கு நம்ம 3 பேர் தான் இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இப்படி ஒரு சொல்லிட்டு இருக்கவும் இந்த இடத்துக்கு தடை எல்லாத்தையுமே தாண்டி வந்த ஒரு லேடி அழுதுகிட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பையன் பேரு தடாஷிகி, அவன் உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருக்கான், ப்ளீஸ் உங்களால முடிஞ்சதுடா அவனை காப்பாத்துங்க, அப்படி இல்லனா என்ன உள்ள விடுங்க, நான் அவனை காப்பாத்திட்டு வெளியில வரேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்ப
இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம யூஜிக்கும் கொஞ்சம் மனசளவுல கஷ்டமா இருந்திருக்கும். இதனால யூஜி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்களால கண்டிப்பா முடியும்ல முடியும் அப்பனா வாங்க உள்ள போயிட்டு அந்த ஸ்பிரிட்டை போட்டு தள்ளி உள்ள இருக்கவங்க காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி உள்ள போயிட்டு இருக்காங்க. டேய் இப்ப நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு இவனுடைய டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனுடைய ஓனாயை கூட்டிக்கிட்டு இவங்க கதவை திறந்து உள்ள வந்து பார்க்கும்போது இந்த இடம் பார்க்கிறதுக்கு ஒன்னும் ஜெயில் மாதிரி இருந்திருக்காது. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு பைப் லைன்ஸ் போகக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி இருந்திருக்கும். அதனால இப்ப இவங்க பார்க்கக்கூடிய விஷயத்தை இவங்களால நம்ப முடியாதனால நம்ம எங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் மெகமேவுக்கு நம்ம ஒண்ணு இப்ப ஜெயில இல்ல அதுக்கு பதிலா கஸ்ட் ஸ்பிரிட்டோட டொமைனுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிய வருது. சோ இந்த டொமைன் சொல்றாங்கல்ல இது வேற எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது இல்ல நம்ம PUBG விளையாடும் போது லாபின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் டொமைன். கஸ்ட் ஸ்பிரிட்டை தவிர இந்த டொமைனுக்குள்ள யாராலையும் அந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்ண முடியாது. அதனால இப்ப இந்த விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த இடத்துல இவங்க வந்த கதவே மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓனாயோட ஹெல்ப் மூலமா எப்படியே உருவடியா இந்த பில்டிங் உடைய டாப்புக்கு இவங்க மூணு பேருமே வந்து சேர்ந்துறாங்க. அப்பதான் இந்த இடத்துல நம்ம யூஜியும் இவங்க தேடி வந்த அந்த 5 பேரை அந்த கஸ்ட் ஸ்பிரிட் ரொம்பவே கொடூரமா கொண்டு போட்டு வச்சிருக்கிறத பாக்குறான். அது மட்டும் இல்லாம இவங்கள ஒருத்தவன் தான் வெளியில வந்து ரொம்ப நேரமா கதறிக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுடைய பையனான தடாஷி. இதனால யூஜி அப்படியே கொஞ்சம் நேரம் ஷாக்கா பாத்துட்டு இருந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இந்த பாடி எல்லாத்தையுமே தூக்குங்க இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லுவான். ஆனா அதுக்குள்ள மெஹிமே இவனுடைய சட்டையை வந்து பிடிச்சி எடுத்துட்டு டேய் இப்போதைக்கு இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு நேரம் இல்ல இப்ப நம்மளுக்கு அந்த கஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ளுறது தான் முக்கியமான வேலை. சோ இப்படி இவனுக்கு ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஸ்பிரிட்டை கொல்றதுக்கு பதிலா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கக்கூடிய நொபாராவோ டேய் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வரும்போது திடீர்னு இவன் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஓட்ட விழுந்ததும் அதுக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுறா. இந்த விஷயத்துல எல்லாத்தையும் பார்த்த இவங்க ரெண்டு பேரும் டேய் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு கஸ்ட் ஸ்பிரிட் வந்ததுன்னா நம்ம ஓனாய் அலர்ட் பண்ணணுமே அந்த ஓனாய் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வெள்ள ஓனாயை கஸ்ட் ஸ்பிரிட் ஆல்ரெடி அடிச்சு செவுத்துல தொங்க விட்டு இருக்குது. இதனால மெஹிமே நம்ம யூஜி கிட்ட நீ எப்படியாச்சும் இங்க தப்பிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கஸ்ட் ஸ்பிரிட் இவங்களுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து நிக்குது. இதனால இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பயந்து போய் நிக்கும் போது நம்ம யூஜி மட்டும் கொஞ்சம் அப்படியே தடுமாறி இவனுடைய கத்தி எடுத்து ஆல்ரெடி இவன் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே கத்தியால வெட்டி இருக்கறால அதே மாதிரி இதை வெட்டலான்னு சட்டார்னு ஒரு வெட்டுவான். அப்ப அந்த ஸ்பிரிட்டோட கதை முடிஞ்சு போச்சான்னு சொல்லி பார்த்தா இந்த ஸ்பிரிட்டை வெட்டுறதுக்காக போன இவனுடைய கை அப்படியே துண்டாக்கி கீழே விழுந்து விடுது. யூஜியும் இந்த இடத்துல கொஞ்சம் கூட வலி தெரியாத மாதிரி தன்னுடைய கையில இருந்து வரக்கூடிய ரத்தத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். சோ இப்படி இந்த பக்கம் இந்த ஸ்பிரிட் கிட்ட மாட்டி நம்ம யூஜியோட கை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஓட்ட மூலியமா வேற ஒரு இடத்துக்கு போன நொபோராவை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஏதோ ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான இடத்துக்குள்ள நடந்து போய்கிட்டே இருக்கா. அப்பதான் இவளுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கில் க்ளோன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய முகமூடி ஸ்பிரிட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இதனால இவன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு சமாளிப்பேன்னு தன்னுடைய ஆணியையும் சுத்தி எடுக்கும்போது இன்னொரு பக்கம் டனலுக்குள்ள குதிச்சு வந்துட்டு இருக்கக்கூடிய மெஹிமே தன்னுடைய கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அடிப்படாம இந்த இடத்துல லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய இன்னொரு கருப்பு ஓனா இருக்குல்ல அதை வர வச்சு யூஜியையும் நொபராவையும் இன்னைக்கு எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அவங்கள நான் சாக விடக்கூடாதுன்னு இந்த ஓனாயோட ஹெல்ப் மூலமா நொபரா எந்த இடத்துல இருக்கிறான்றதை தேடி போயிட்டு இருக்கான். சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இப்ப காட்டுறாங்க. இப்ப யூஜியோட கை துண்டா போனதுனால இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் எடுத்து ரத்தம் வராத அளவுக்கு டைட்டா சுத்தி விடுறான். அது மட்டும் இல்லாம யூஜிக்குள்ள தான் சுகுணா இருக்கிறான்ல அதனால அவனை வெளியில வர வச்சு இந்த ஸ்பிரிட் கூட சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா இப்ப எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது ப்ளீஸ் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு இப்ப நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா நான் சாகும்போது நீனும் சேர்ந்தே செத்துருவ அப்படின்னு சொல்லி இருப்பான். இதனால சுகுணாவும் வெளியில வரான். ஆனா முழுசா வெளியில வராம இவனுடைய கண்ணத்துல வந்து இங்க பாருப்பா தம்பி நான் இப்ப வெளியில வர முடியாது அது மட்டும் இல்லாம நீ செத்துட்டா நான் செத்துருவேன் யார் சொன்னது நீ வெறும் என்னுடைய 2 விரல மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கிற எனக்கு இன்னமும் 18 விரல் இருக்குது அதனால எனக்கு ஒன்னும் கவலையே கிடையாதுப்பா. அது மட்டும் இல்லாம நீ இப்ப என்ன வர வச்சினா உன் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மெஹிமே இருக்கறால இவனையும் சரி அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்காளே அவளுடைய பேர் கூட நொபரா அவளையும் நான் அந்த கோஜம் மேல இருக்கக்கூடிய வெறியில கொண்டே போடுவேன். இப்ப சொல்லு நான் வெளியில வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதானாலும் சரி இவனை வெளியில விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யூஜி நினைச்சிட்டு இருக்கு. யூஜி இப்ப என்ன சொல்றானா டேய் மெஹிமே நான் சொல்றதை கேளுடா நீ எப்படியாச்சும் இங்க இருந்து போயிட்டு நொபராவை கூட்டிட்டு வெளியில போயிட்டு எனக்கு ஒரு சிக்னல் கொடு அப்படி நீ மட்டும் வெளியில போயிட்டு ஒரு சிக்னல் கொடுத்தீனா எனக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணா வெளியில விட்டு இந்த ஸ்பிரிட் இந்த இடத்துல கண்டம் துண்டமா போட்டு தள்ளிடுறேன் அதனால இந்த இடத்துல சீக்கிரமா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி இருப்பான். இதனாலதான் மெஹிமேவ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம நம்ம யூஜி அந்த இடத்துல தனியா விட்டுட்டு நொபராவை காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போறதுக்காக போயிட்டு இருக்கான். இதே நேரத்துல நொபரா உயிரோட இருக்கால செத்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்பிரிட்டையும் போட்டு தள்ளிருப்பா. இருந்தாலும் இன்னமும் எக்கச்சக்கமான ஸ்பிரிட் வந்துகிட்டே இருக்குது. அதனால இவகிட்ட இப்ப இருக்கக்கூடிய கடைசி அணியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பா. சோ இப்படி இந்த பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் தனியா மாட்டிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட் கிட்ட போன அடி வாங்கிட்டு இருக்கான். இதனால நம்ம யூஜிக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாச்சும் சீக்கிரம் அவங்க ரெண்டு பேர் வெளியில போகணும் சீக்கிரம் எனக்கு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா வித்தியாசமான தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல யூஜியை திரும்ப அட்டாக் பண்ணுது. இப்படி திரும்ப அட்டாக் பண்ணும்போது இப்போ நம்ம யூஜி இருக்கக்கூடிய இந்த கான்கிரீட் செவுரியை உடைச்சிட்டு இன்னொரு பக்கம் வந்து விழுந்து போன அடி வாங்கி இருப்பான். ஆனா இப்ப கூட இந்த ஸ்பிரிட் இவனை விடாம தன்னுடைய பவர் மொத்தமா திரட்டி வந்து இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்குது. இதனால சடனா இந்த இடத்துல கண்ணு முடிச்ச நம்ம யூஜியும் தனக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஸ்பிரிட்டோட சத்தியை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சோம் இதை தடுத்து நிறுத்ததுக்காக தன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றான். அப்ப இவனுடைய இன்னொரு கையில இருக்கக்கூடிய விரல்கள் கூட இந்த ஸ்பிரிட்டோட சக்தி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சிதைய ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு பக்கம் ஸ்பிரிட் கிட்ட மாட்டிட்டு இருக்கக்கூடிய நொபராவை காட்டுறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்பிரிட் எல்லாம் இவளை பிடிச்சி வாயில போட்டு முழுங்கிறதுக்காக போகும்போது இந்த இடத்துக்கு வந்த மெஹிமே தன்னுடைய டெக்னிக் மூலமா ஒரு பாம்பியும் தவளையும் வர வச்சு நொபராவை ஸ்பிரிட்டுங்க இருந்து காப்பாத்தி இவனுடைய தவளைக்குள்ள உட்கார வச்சிருப்பான். சோ இப்படி இவள வந்து மெஹிமே வந்து காப்பாத்திட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த சத்தியை எல்லாத்தையுமே தாக்கு பிடிச்சிட்டு இருந்த நம்ம யூஜி என்னன்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கான். அது மட்டும் இல்லாம தன்னுடைய சதஞ்சு போன கையை பார்த்துட்டு நான் எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் இப்ப நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். உங்களுக்கு பிரின்சிபால் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஜுஜுட்சு சாஸ்திரம் என்னைக்குமே தன்னுடைய சாவை நினைச்சு பயப்பட மாட்டாங்க எந்த நேரத்துல சாவறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களால மட்டும் தான் ஜுஜுட்சு சாஸ்திரசரா மாற முடியும்
முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப இவனுக்கு ஞாபகம் வந்ததும் நான் எதுக்கு இந்த இடத்துல பயப்படணும், என்னுடைய சாவை நினைச்சு நான் இப்ப பயப்பட போறது கிடையாது, என்னுடைய சாவை நான் சந்தோஷமா தான் ஏத்துக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பிரிட்டை ஒரு அடியாத அடிக்காம நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய செதஞ்சு போன கைகளை முறுக்கி இவனுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ஸ்ட் எனர்ஜியை வெளியில கொண்டு வந்து வேகமா ஓடி போய் இந்த ஸ்பிரிட்டை ஓங்கி ஒரு குத்து விடுவான். ஆனா இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிடுது, இவன் அடிக்க வந்த வேகத்தை அப்படியே ஒரு கையில தடுத்து நிறுத்துது. இதனால நம்ம யூஜியும் என்னடா இது ஒரு கையிலே பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் அரண்டு போய் பார்க்கும்போது வெளியில இருந்து ஓனாய் கத்தக்கூடிய சத்தம் கேக்குதுன்னு சுகுணாவை வெளியில விட்டுறான். இதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டும் வெளியில வந்து சுகுணாவை பார்த்துட்டு அஜிஜோ இவனா அப்படின்ற மாதிரி மிரண்டு போயிடுது. சுகுணா தன்னுடைய பிளானை பத்தி யோசிச்சிட்டு இருக்கான். அது என்னன்னா என்னுடைய பிளான்ல நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஜுஜுட்சு சாஸ்திரத்தை எல்லாரும் போட்டு தள்ளணும்னு தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம யூஜி தான் பிளான் பண்ணி எல்லாரும் வெளியில போக வச்சிட்டால. அதனால இப்ப நம்ம தனியா போனா கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப இந்த ரெண்டு விரலுடைய சக்திக்கு அவன் கூட அதிகமா சண்டை போட முடியாது. அதனால இப்ப இந்த ஸ்பிரிட் நம்ம கூடவே கூட்டிட்டு போனா ஜுஜுட்சு சாஸ்திரத்தால நம்மள தாக்கு பிடிக்க முடியாது. சோ தம்பி நீ என் கூட வரப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பிரிட் கூட கூட்டிட்டு போறதுக்காக கூப்பிடும்போது ஸ்பிரிட் என்ன பண்ணிடுது, சுகுணா கூட போனா எங்கேயாச்சும் நம்மள போட்டு தள்ளிடுவான்ற ஒரு பயத்துல தன்னுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி நம்ம சுகுணாவை அட்டாக் பண்ணுது. ஆனா நம்ம சுகுணா தான் எல்லா கஸ்ட் எனர்ஜிக்கும் கஸ்ட் ஸ்பிரிட்டுக்கும் கடவுள் மாதிரி இல்ல. அதனால வெட்டப்பட்ட கையால இதை தடுக்க வரும்போது அந்த வெட்டப்பட்ட கை எல்லாமே திரும்ப ரீஜெனரேட் ஆகி இந்த கஸ்ட் ஸ்பிரிட்டுடைய அட்டாக் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி இருப்பான். சோ இப்படி நம்ம சுகுணா தடுத்து நிறுத்துறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஸ்பிரிட்டும் அப்படி அரண்டு போயிடுது. அது மட்டும் இல்லாம சுகுணா ஆல்ரெடி ஜுஜுட்சு சாஸ்திரத்தை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு வெறியில வேற இருந்தான். இப்படி வெறியில இருக்கிறவனை இப்படி அட்டாக் பண்ணி இன்னும் வெறியாக்குனதுனால உன்னை என்னுடைய பார்ட்னரா நான் சேர்த்துக்கலாம் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னுடைய சாவு என் கையில தான் இருக்குன்னும் போது யாரால அதை தடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா ஓடி வந்து இந்த ஸ்பிரிட்டுடைய தலையை பிடிச்சி பட்டார்னு தரையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருப்பான். இப்படி அடிச்சது மட்டும் இல்லாம திரும்ப ஏறி நெஞ்சில ஒரு மிதிக்க இந்த இடம் மொத்தமா உடைச்சிக்கிட்டு அப்படி கீழே விழுந்திருப்பாங்க. ஆனா இப்ப கூட இந்த கஸ்ட் ஸ்பிரிட் கொஞ்சம் கூட திருந்தாம சுகுணாவுடைய காலை பிடிச்சி உடைக்க பார்க்கும். ஆனா அதுக்குள்ள சுகுணா அதோட கையவே தனியா பிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு உன்னுடைய சக்தி இவ்வளவுதானா, நான் இன்னும் அதிகமா இருக்கும்ல நினைச்சேன். இதே நேரத்துல வெளியில இருக்கக்கூடிய மெகிமே நபராவுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்குன்றதால கியோட்டோவுடைய கார்ல ஏத்தி ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம யூஜி திரும்பவும் நல்லபடியா வரதுக்காக இந்த இடத்துல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சுகுணா கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டோட உடம்பு அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு வச்சிருப்பான். ஆனா இப்ப கூட இந்த ஸ்பிரிட் அடங்குற மாதிரி கிடையாது. திரும்ப தன்னுடைய உடம்பு ரீஜெனரேட்டிங் பண்ணி இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கோம். சுகுணா தன்னுடைய டொமைனுக்குள்ள இந்த ஸ்பிரிட்டை கூட்டிட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய எல்லா டொமைன்லயும் சுகுணாவுடைய டொமைன் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு டொமைன். அதனால அந்த டொமைனுக்குள்ள நம்ம சுகுணாவை தவிர வேற எந்த ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் வந்தா கூட இந்த இடத்துல கண்டம் துண்டமா போயிடும். அதனால அந்த டொமைனுக்குள்ள வந்த அந்த கஸ்ட் ஸ்பிரிட் இது நம்ம சுகுணாவுடைய டொமைனுக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியத்தோட பாக்கும்போது இந்த ஸ்பிரிட் இந்த இடத்துல திரும்ப ரீஜெனரேட் ஆக முடியாத அளவுக்கு 4 மூலமா கிழிஞ்சு போயிடுது. சோ அந்த அளவுக்கு நம்ம சுகுணாவுடைய பவர்ன்றது ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு பவர். அதுக்கப்புறம் சுகுணா அந்த ஸ்பிரிட்டோட உடம்பு கிட்ட வந்து இதோட உடம்புல கையை விட்டு ஏதோ ஒன்னு எடுக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா இவனுடைய விரல் தான். ஆக மொத்தம் இந்த ஸ்பிரிட் இந்த அளவுக்கு பவரா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம சுகுணாவுடைய விரலை இது எடுத்து வச்சிருக்கிறதுனால தான். இதனால அந்த விரலை எடுத்துக்கிட்டு இவன் போன அடுத்த செகண்ட் இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்டோட உடம்பு நெருப்பால எரிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம இப்ப சுகுணா தனியா இருக்கிறதுனால ஜுஜுட்சு சாஸ்திரத்தை எதிர்த்து அந்த அளவுக்கு போராட முடியாது. அதனால இங்க ஒரு ஓரமா போய் நின்னதுக்கு அப்புறம் டேய் யூஜி நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சாச்சு, இப்போ நீ திரும்ப வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது யூஜி வெளியில வர மாட்டான். அது ஏன்னா யூஜி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னால எதுவுமே முடியாது, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசளவுல உடைஞ்சு போயிருப்பான்ல. அதனாலதான் இந்த இடத்துல யூஜி திரும்ப வெளியிலே வரல. இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட சுகுணா சான்ஸ் இப்ப என்கிட்ட இன்னொரு விரலம் கிடைச்சிருச்சு. அதனால இப்ப என்னால தனியாவே சண்டை போட முடியும்டா, நான் வரண்டா அவங்கள தேடி அப்படின்னு இந்த இடத்துல கொஞ்சம் வில்லத்தனமா இவன் சிரிக்கும் போது அப்படியே வெளியில யூஜி எப்ப வருவான்றத பாத்துக்கிட்டு ரொம்ப நேரமா அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிகமேவ காட்டுறாங்க. அப்ப சடனா இவனுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கஸ்ட் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும். சோ இப்படி இந்த வைப்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு என்ன தோணுதுன்னா அப்புறம் யூஜி சுகுணா மூலியமா அந்த ஸ்பிரிட் அழிச்சிட்டானா என்ன, இவ்வளவு பெரிய வைப்ரேஷன் வருதுன்னா கண்டிப்பா அதோட டொமைனோ அதுவும் அழிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த இடத்துல நம்ம வரக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இவனுக்கு தோணுது. பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம சுகுணா தான். சோ இப்படி இந்த இடத்துல சுகுணா இவனுக்கு பின்னாடி வந்திருக்கிறத பார்த்ததும் என்னடா யூஜி வராம இவன் வந்திருக்கான், யூஜிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவன் கொஞ்சம் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இங்க வந்து சுகுணா தன்னுடைய சட்டையை கிழிச்சு போட்டுட்டு யூஜியோட நெஞ்ச புலந்து உள்ள இருக்கக்கூடிய இதயத்தை பிச்சு வெளியில எடுத்துறான். அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கக்கூடிய மெகிமேவோ டேய் என்னடா பண்றான் இவன் இதயத்தை பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி பாக்கும்போது சுகுணா என்ன சொல்றானா இல்ல நான் யூஜியால உயிரோட இருக்க முடியாது, உன்னை நான் கொல்ல வரும்போது என்ன தடுக்கவும் முடியாது, அதனால இதுக்கு அப்புறம் இது தேவையில்லை அப்படின்னு அதை தூக்கி கிடாசனதும் இவன் கிட்ட இருக்கக்கூடிய என்னுடைய 3வது விரல சாப்பிட்டு என்னுடைய சக்தி அதிகமாக்கிக்கிறான். அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மெகிமே யூஜியோட கை இந்த இடத்துல நார்மலா இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இருப்பான். இது மூலியமா இந்த சுகுணாவுக்கு ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை சொல்லு யூஜிக்கு என்னாச்சு, அவனால ஏன் திரும்ப வெளியில வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான். சுகுணா என்ன சொல்றானா யூஜியோட மனசு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மனசு, அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மனசு இருந்ததனால தான் இத்தனை நாள் என்னால சரியா வெளியில வர முடியல. ஆனா இன்னைக்கு அவனுடைய மனசு உடைஞ்சு என்னை விட்டுடுங்கடா நான் இங்க போயிடுறேன் அப்படின்ற அளவுக்கு கதறி எழுதுகிட்டு இருந்தான். அதனாலதான் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவனால வெளியில வர முடியல. அதனால இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ இந்த யூஜியோட உடம்பு அழிச்சிட்டா என்னையும் அழிக்க முடியும், உன்னோட உயிரை நீ காப்பாத்திக்க முடியும். ஆனா நீ யூஜி கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால அவன் உயிரோட விடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சினா கண்டிப்பா நான் உன்னை கொன்னுடுவேன். சோ இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டதும் மெகிமே இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய கெஸ்ட் டெக்னிக் மூலமாவும் இவருடைய ஃபைட்டிங் ஸ்கில் மூலமாவும் சுகுணாவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா நம்ம சுகுணா கோஜோ எப்படி ஒரு கட்டத்துல தப்பிச்சு போவாரோ அதே மாதிரி இவன் அட்டாக் பண்ணும்போது இவருடைய அட்டாக்ல இருந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டே இருந்திருப்பான். அப்ப ஒரு கட்டத்துல சுகுணா என்னப்பா தம்பி ரொம்ப நேரமா குரல் வித்த காட்டிட்டு இருக்கேன்னு அட்டாக் பண்ண வந்தவனுடைய கையை பிடிச்சி எடுத்து மூஞ்சில ஒரு குத்து விட்டதும் பைபிள்ல கொஞ்சம் இந்த இடத்துல அடி தாங்க முடியாம ரத்தம் கக்கிடுறான். இருந்தாலும் நம்ம மெகிமே விடுற மாதிரி கிடையாது. டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இவருடைய கெஸ்ட் டெக்னிக்ல இருந்து நம்ம சுகுணா ஈஸியா தப்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறம் நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா, இப்பவே உன்னுடைய கதையை முடிச்சிரேன்னு மெகிமே பறந்து அடிக்கிறான். இதனால ஒரு கட்டத்துக்கு மேல இவனால சண்டை போட முடியாம நம்ம யூஜி எப்படி ரொம்பவே சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பானோ அதே மாதிரி இவனுமே சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கான். இவ்வளவு நேரமா சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த நம்ம மெகிமேவும் டக்குனு எழுந்து நின்னுருப்பான். அது மட்டும் இல்லாம இவனுடைய மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா நான் எப்படியாச்சும் யூஜியை வெளியில கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனா யூஜி இவனுக்குள்ள இருந்து வெளியில வரவே இல்ல. அதனால என்ன மன்னிச்சிரா யூஜி, நான் இப்ப என்னுடைய மொத்த பவரையுமே யூஸ் பண்ண போறேன், இவனுக்குள்ள இருக்கக்கூடிய மொத்த கஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம சுகுணாவை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப இந்த விஷயத்தை
விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சுகுணாவும் நான் எதிர்பார்த்தேன், சீக்கிரமா வா என்ன நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த இடத்துல சடனா மெகமேவுக்கு தன்னுடைய பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்ததும் சுகுணாவை அட்டாக் பண்றதுக்கு பதிலா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். யூஜி ஆல்ரெடி ஒரு நாள் என்கிட்ட கேட்டல எதுக்காக என்ன நீ காப்பாத்துறேன்னு, அதுக்கான பதில் இப்ப நான் சொல்றேன்டா. நீ ஒரு நல்ல மனசு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன்டா. எப்பயுமே எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவன். அவன் நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்களுக்கு நீ உதவி செய்வ. அது மட்டும் இல்லாம என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில உன்ன மாதிரி இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான நல்ல மனுஷங்களை நான் இழந்திருக்கிறேன். அதனாலதான் அன்னைக்கு கோஜோ ஒன்னு அடிச்சிடலாமான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவனுக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறான், அவனுக்காக வச்சு அவனை உயிரோட விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ நீ ஒரு நல்ல மனுஷன்டா, அதுலயும் முக்கியமா நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொன்னதும் உள்ள இருக்கக்கூடிய யூஜி தன்னுடைய உடம்ப திரும்ப டேக் ஓவர் பண்ணி வெளியில வந்து என்னப்பா இந்த விஷயத்தை நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே, பரவாயில்ல இந்த விஷயத்தை நீ இப்ப சொல்லி என்ன நீ காப்பாத்திட்ட, ஆனா இப்ப என்னால உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதனால சென்சே நோபாரா அப்புறம் நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபால் அப்புறம் மத்த ஸ்டாஃப் எல்லாருமே நான் கேட்டதா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யூஜியோட உடம்புல இதே இல்லாதனால இந்த இடத்துல இவன் இறந்து போயிடுறான். அப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த இவனால கொஞ்சம் கூட தாங்க முடியாம யூஜி இறந்து போனதை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடறான். சோ அதனால அப்படி இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஸ்பிரிட் டீமை காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிரிட்டிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல் லெவல் ஸ்பிரிட்ன்றதுனால இதுங்களுக்கு வித்தியாசமான பேர் இருக்குது. இதுல ஒத்த கண்ணோட இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டோட பேரு ஜோகோ, அப்புறம் முக்காடு போட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டோட பேரு டிராகோ, அப்புறம் கடைசியா நெட்டையா மூஞ்சில கொம்பு முளைச்ச மாதிரி இருக்குல இதோட பேரு ஹனாமி. இதனால அந்த ஒத்த கண்ணு ஜோகோ இப்ப என்ன கேக்குதுன்னா நம்ம இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கோம், ஒருவேளை நம்ம சுகுணாவோட பவரை டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இங்க வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கிறோம்னு இதுங்க கூட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இங்க இருக்கக்கூடிய ஒரு காபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போறான். இவனுடைய பேரு தான் கின்ஜாக்கோ. அது மட்டும் இல்லாம இவன் கூட வந்திருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் இவனால மட்டும் தான் பார்க்க முடியும், மத்தவங்களால பார்க்கவே முடியாது. சோ அதனால அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் மார்ச்சரியில துணியை போட்டு மூடி வச்சிருக்கக்கூடிய நம்ம யூஜியோட உடம்ப காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இதே மார்ச்சரியில தான் கோஜோவோ நடந்த விஷயங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக கயோட்டாக்காவை வர சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அந்த கயோட்டாக்காவை என்ன சொல்றாருன்னா நான் உங்கள மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை யாராச்சும் அனுப்புவாங்க தான் நினைச்சேன், ஆனா ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை அனுப்பி அந்த கஸ்ட் ஸ்பிரிட்டை போட்டு தள்ள சொல்வாங்கன்னு நான் நினைக்கவே கிடையாது. என் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல கோஜோ, நீ என்ன தப்பா நினைச்சுக்காத, எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. சோ இப்படி ஒரு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் கோஜோ என்ன சொல்றாருன்னா யூஜி சுகுணாவுடைய விரல சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல நான் சேர்க்க போறேன்னு சொல்லும்போது யாருக்குமே அந்த விஷயம் பிடிக்கல. அதனால கண்டிப்பா அவங்கள ஒருத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அனுப்பி இருப்பாங்க. அதனால இப்ப எனக்கு வரக்கூடிய கோவத்துக்கு நான் நினைச்ச அவங்களை இப்பவே கொல்ல முடியும், ஆனா நான் இப்ப அதை பண்ண விரும்பல. இப்ப நம்ம கிட்ட படிக்க வர பசங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை நான் சொல்லி கொடுத்து நல்ல வழியில் நடத்தணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இவங்க எல்லாருமே பொறுப்புக்கு வர டைம்ல இவங்களாச்சும் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மார்ச்சரியில வேலை செய்யக்கூடிய ஷோக்கோன்ற ஒரு லேடி டாக்டர் வந்து யூஜியோட வாடிக்கு மேல இருக்கக்கூடிய துணி எடுத்ததும் யூஜியோட உடம்பு முழுக்க விரைச்சு போய் இருக்குது. அதனால இதுக்கு அப்புறம் இப்படியே வச்சிருந்தா சரி வராது, இப்பவே நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டதும் கோஜோவுக்கு இப்ப வேற வழி இல்லாம சரி நீங்க ஆக வேண்டியதை பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதே நேரத்துல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நம்ம மெஹிமேவையும் நொபாராவையும் காட்டுறாங்க. இவங்க கூட இந்த இடத்துல நம்ம யூஜி இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய செகண்ட் இயர் பொண்ணான ஜெனின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல படிக்கட்டுல உட்கார்ந்திருக்கிறத பார்த்ததும் என்னப்பா இந்த இடத்துல யூஜியை காணோம், எங்க போனா அந்த பயப்படல. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முகத்துல ரொம்பவே வருத்தம் தெரியுது, கிட்ட சொல்லாம கொள்ளாம சென்சேவும் அவனும் மட்டும் சேர்ந்து டோக்கியோ சுத்தி பார்க்கறதுக்காக போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்ப இவ கூட இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பாண்டா மேனோ ஒரு பையனும் இங்க இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஹே ஜெனி யூஜி கெஸ்ட் ஸ்பீட்டை போட்டு தள்ளுறதுக்காக போன இடத்துல இறந்து போயிட்டான் சொன்னதும் அட பாவிங்களா நானும் உங்க கூட தானே வந்துகிட்டு இருந்தேன், இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்களா, தேவையில்லாம இந்த இடத்துல நான் வார்த்தை விட்டுருக்க மாட்டேன்ல, ஏன்டா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இவங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க மூணு பேரையும் நொபாரா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. அதனால நம்ம மெஹமே கிட்ட இவங்க மூணு பேர் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க மூணு பேரும் தான் நம்ம ஸ்கூலுடைய செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இடத்துக்கு வந்து பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுடைய பேரு ஜெனி. அவங்க எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்தாலும் சூப்பராவே ஹேண்டில் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வாய் வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருக்காருல அவருடைய பேரு இனுமாக்கி சென்பாய். இவருடைய பவர் பத்தி எனக்கே தெரியாது, இதுக்கு அப்புறமேட்டு தான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டா இருக்குல்ல அது பாண்டா கிடையாது பாண்டா மேன். இந்த பாண்டா மேனை நம்ம ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து கஸ்ட் எனர்ஜி மூலமா உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்த பாண்டா மேனுக்கு எக்கச்சக்கமான எபிலிட்டிஸ் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா நேரா வந்து இவங்க கிட்ட நாங்க எல்லாரும் இங்க நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டோம், சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, யூஜியோட ஆன்மா சாந்தி அடையும், நாங்க அதுக்காக வேண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க வேண்டிக்கிறாங்க. இப்படி இவங்க வேண்டது மட்டும் இல்லாம நாங்க மட்டும் கயோட்டோ சிஸ்டர் ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்க்கு போகாம இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல யூஜியோட உயிரை காப்பாத்தி இருப்போம். ஆனா என்ன பண்றது அந்த ஈவென்ட்ல நாங்க போய் கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால நொபாராவும் நானும் கயோட்டோ ஸ்கூல்ல தான் படிச்சேன், ஆனா நாங்க படிக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஈவென்ட் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே, அதனால அப்படி ஒரு ஈவென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா அப்படி ஒரு ஈவென்ட் இருக்குது, இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறமே தான் அந்த ஈவென்ட் ஆரம்பிச்சது. அந்த ஈவென்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் எல்லாரும் இண்டிவிஜுவலா சண்டை போடுவாங்க, ரெண்டாவது நாள் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்கூலும் மாறி மாறி குரூப்பா சேர்ந்து சண்டை போடுவாங்க. சோ இப்படிதான் இந்த ஈவென்ட் அப்படியே ஒரு வாரம் 2 வாரம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு நடுவுல சில பேர் இறந்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆனா நம்ம ஸ்கூல்ல சேர்ந்த யாருமே இது வரைக்கும் இறந்ததா சரித்திரமே கிடையாது. சோ அடுத்த வருஷம் நீங்களும் இந்த மாதிரி அந்த ஈவென்ட்ல போய் கலந்துக்க வேண்டியதா இருக்கும், அதனால நீங்க எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்கன்னு பாண்டாமன் இந்த இடத்துல சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனா மெகிமேவும் நொபாரா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஏற்கனவே அதிகமான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம், அந்த ட்ரைனிங் எங்களுக்கு போதும். அது மட்டும் இல்லாம எங்கள ஒருத்தர் யாராச்சும் ஆபத்துல மாட்டிக்கிட்டா கூட அவங்களை காப்பாத்துறதுக்காக நாங்க எந்த லெவலுக்கும் போவோம்னு யூஜியை மனசுல வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேரும் நல்ல தைரியமா தான் பேசுறாங்க, ஆனா ஈவென்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இப்ப காபி ஷாப்ல இருக்கக்கூடிய கெஞ்சேக்கவையும் இவங்க கூட இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டையும் காட்டுறாங்க. அப்ப இந்த ஒத்தக்கண்ண ஸ்பிரிட் கெஞ்சோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்குன்னா நாங்க எல்லாருமே மனுஷங்களுடைய கோபங்கள் ஆசைகள் மோகங்கள் அப்படின்னு அவருடைய உணர்ச்சிகள் எந்த உருவாக்குறோம், இருந்தாலும் இந்த ஜுசுட்சு சாசரஸ் இருக்கிற வரைக்கும் எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல, எப்ப பார்த்தாலும் எங்களை வேட்டையாடுற பேர்ல துரத்தி கொல்ல வரானுங்க, அதனாலதான் நாங்க சுகுணாவுடைய விரல வச்சு ஒரு கஸ்ட் ஸ்பிரிட்டை உருவாக்கணும், ஆனா எப்படியும் அந்த இடத்துக்கு வந்த அந்த சுகுணா பயவுல அதை போட்டு அதோடைய உடம்புல இருந்த அந்த விரலையை எடுத்து போயிட்டான். அதனாலதான் எங்க தலைவர் உங்ககிட்ட ஏதாவது ஐடியா கேட்கறதுக்காக அனுப்பியிருக்காரு. இதனால இவங்க என்ன சொல்றானா உங்களுக்கு இப்ப ரெண்டு வாய்ப்பு தான் இருக்குது, ஒண்ணு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டாஃபா இருக்கக்கூடிய கோஜோவை கொல்லணும்,
ஏன்னா அவங்களுடைய சத்தின்றது ரொம்பவே அபரிவிதமானது. அப்படி இல்லனா சுகுணாவுடைய விரல சாப்பிட்டிருக்கால அந்த யூஜி பையன், அந்த பையனை உங்க பக்கத்துல நீங்க சேர்த்துக்கணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தாதான் உங்களால இதுக்கப்புறம் நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் அந்த யூஜி பையன் இறந்து போயிட்டால, அப்படி இருக்கும்போது அந்த பையன் எப்படி நம்ம கூட வந்து சேருவான்னு சொல்லி கேட்கும்போது ஆனா எனக்கு என்னமோ அந்த பையன் இன்னமும் சாகலன்னு தான் தோணுது. ஏன்னா சுகுணா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த பையனை சாக விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மார்ச்சரில் இருக்கக்கூடிய நம்ம யூஜியோட உடம்ப காட்டுறாங்க. அப்ப இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஓட்டைக்குள்ள போனதும் யூஜியோட உடம்புக்குள்ளே ஒரு டொமைன் மாதிரி இருக்குது. அப்ப அந்த டொமைன்ல இருக்கக்கூடிய எலும்பு கூடுங்களுக்கு மேல சுகுணா வெறித்தனமான ஒரு போஸ்டர் உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்ததும் டேய் நான் உன்னுடைய விரல முழுங்கினதை தவிர நான் எந்த ஒரு பாவமே உனக்கு நான் பண்ணலையடா, அப்படி இருக்கும்போது எதுக்குடா என்னோட இதயத்தை புடிங்கி கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுகுணாவை கொஞ்சம் அசால்ட்டா என்ன சொல்றானா, இங்க பாரு தம்பி உன்னோட கை எல்லாமே துண்டு துண்டா போயிடுச்சு, அதை எல்லாத்தையுமே நான் திரும்ப ரீஜெனரேட் பண்ணி உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால நீ இந்த இடத்துல எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே தவிர இந்த மாதிரி கத்த கூடாது. தேங்க்ஸ் தானே சொல்லணும். இந்த சொல்றேன் பாரு, நீங்க இருக்கக்கூடிய ஒரு எலும்பு கூட தூக்கி நம்ம சுகுணா மேல விட்டு எறியறான். ஆனா இது நம்ம சுகுணாவுடைய டொமைன் ஆச்சு. அதனால இந்த இடத்துல நம்ம சுகுணா மேல அது படவே இல்ல. என்னோட டொமைனுக்குள்ளே வந்து எனக்கே வகட்டம் கட்டுறேன்னு சுகுணா இவனை கீழே தள்ளி விட்டுருவான். இதனால குப்புற விழுந்த நம்ம யூஜி மேல சுகுணா வந்து குதிச்சதும் இங்க பாருடா நான் இப்ப சொல்றது நல்லா கேட்டுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் இன்னும் சாகவே இல்ல. ஏன்னா இப்ப நம்ம இருக்கிறது என்னுடைய டொமைன். இதே மாதிரி என்கிட்ட எக்கச்சக்கமான டொமைன் இருக்குது. ஆனா இந்த டொமைனோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா, சாகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்களுடைய ஆன்மாவை இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் கூட என்னால திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும். சோ இப்போ என்னால உன்னுடைய கையை சரி பண்ண மாதிரி உன்னோட இதயத்தை நான் திரும்ப சரி பண்ணி உன்னை நான் உயிரோட கொண்டு வர முடியும். ஆனா நான் சொல்லக்கூடிய ரெண்டு கண்டிஷனுக்கு மட்டும் நீ ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கிட்டா மட்டும் தான் உன்னை நான் உயிரோட காப்பாத்துவேன்னு சொல்லி சொல்லும்போது யூஜியே சரி பரவாயில்ல அந்த கண்டிஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இதனால சுகுணா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றானா, நான் எப்போ எக்ஸ்டென்ஷன் சொல்றனோ அப்பலாம் உன்னுடைய உடம்ப ஒரு 1 மினிட் நான் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன நீ அலோ பண்ணணும். அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இப்போ நான் சொன்ன அந்த கண்டிஷனை நீ மறந்துடணும். இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு ஓகேன்னு சொன்னீனா உன்னுடைய உயிரை நான் இப்பவே காப்பாத்த ரெடின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஆனா நம்ம யூஜிக்கு நல்லா தெரியுது இவன் நம்மள வச்சு ஏதோ பிளான் பண்றானே. இதனால யூஜியும் நீ சொல்றது கூட கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனா என்ன முடிவு பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏந்து நின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம சுகுணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரமா பார்த்து மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறான். இதனால நம்ம சுகுணாவுக்கு கொஞ்சம் கோவம் வந்தாலும் கோவத்தை வெளியில காட்டாம இந்த இடத்துல என்ன சொல்றானா, சரிப்பா தம்பி நான் சொல்ற இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு தான் நீ ஒத்துக்க மாட்டேன். அதனால இப்ப நம்ம வேற ஒண்ணு பண்ணலாம். நீ இப்ப என்ன அடிச்ச தெரியுமா, அதே மாதிரி நம்ம ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். நீ மட்டும் இந்த இடத்துல என்ன அடிச்சு தோக்க அடிச்சிட்டீனா நான் சொன்ன அந்த ரெண்டு கண்டிஷன் இல்லாம நீ உயிரோட வாழலாம். உன்னோட இதயத்தையும் நானே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறேன். ஆனா சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேனா நான் சொன்ன அந்த கண்டிஷனை நீ கடைபிடிச்சு ஆகணும்னு சொல்லும்போது இன்னைக்கு நான் பிரிச்சு மேய போறேன்னு சொல்லிட்டு நம்ம யூஜி முன்னாடி வந்ததும் சுகுணா ஒரு ஸ்லாஷிங்க போட்டு இந்த இடத்துல தலையை துண்டாக்கிடுறான். ஏன்னா இது நம்ம சுகுணாவோட டொமைன்ல. அதனாலதான் நம்ம மரமண்ட யூஜியை ஈஸியாவே ஏமாத்தி இந்த இடத்துல தோக்கடிச்சிட்டான். அப்ப இதே நேரத்துல நம்ம யூஜியோட உடம்புக்கு பக்கத்துலயே இன்னும் இந்த மார்ச்சரியா நம்ம கோஜோவோ கையோட்டக்காவும் இருக்காங்க. அவ கோஜோ என்ன சொல்றாருன்னா, யூஜி மட்டும் இறக்காம இருந்தானா என்னோட ஸ்பெஷல் டீம்ல இருந்திருப்பான். அந்த ஸ்பெஷல் டீம்ல தேர்ட் இயரை சேர்ந்த ஹக்காரி அப்புறம் செகண்ட் இயரை சேர்ந்த ஒகட்டாஷோ அப்படின்ற ரெண்டு பசங்க இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சக்தின்றது ரொம்பவே அதிகம். அதே மாதிரி தான் யூஜி தன்னுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சுகுணாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய சக்தியுமே அதிகமாச்சு. அதனால அவனுக்கு நானே ட்ரைனிங் கொடுத்து அந்த ஸ்பெஷல் டீம்ல சேர்த்துக்கலாம் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்து டாக்டர் நான் வேலையை ஆரம்பிக்க போறேன், கடைசியா என்னுடைய முகத்தை பார்க்கணுன்றவங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நெஞ்சில ஓட்ட விழுந்து விரைச்சு போய் கிடந்த நம்ம யூஜி இவங்களுக்கு பின்னாடி திரும்ப நார்மலா இருந்து உட்கார்றான். சோ இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய கோஜோவுக்கும் கையாட்டாக்காவுக்கும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே புரியல. உயிரோட வந்த நம்ம யூஜி கோஜோவை பார்த்ததும் சென்சே நான் திரும்ப நல்லபடியா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திருப்பான். அதுக்கேத்த மாதிரி கோஜோவும் சூப்பர்ப்பா எனக்கு தெரியும் நீ திரும்பி வந்துருவேன்னு, இருந்தாலும் கொஞ்சம் நான் பயந்துகிட்டு தான் இருந்தேன், ஆனா எப்படியும் ஒரு வழியா நீ திரும்ப வந்துட்டா அப்படின்னு கொஞ்சம் இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. கோஜோவும் அந்த மார்ச்சரியில இருந்த அந்த டாக்டரும் அப்படியே கொஞ்சம் வெளியில வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல டாக்டர் கிட்ட நம்ம கோஜோ என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், அந்த ரிப்போர்ட்ல எனக்காக யூஜி இறந்துட்டானே மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இதனால அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடறேன், ஆனா நீங்க இவனை மறைவா வச்சுக்கிற அளவுக்கு ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமான காரணம்லாம் எதுவுமே இல்ல, ரொம்பவே சிம்பிளான ஒரு காரணம் தான். இன்னொரு 2 மாசத்துக்கு அப்புறம் கஜோட்டால இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கும் நம்ம ஸ்கூலுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் நடக்க போகுது. அந்த ஈவென்ட்ல தேர்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தான் கலந்துப்பாங்க. இருந்தாலும் இப்ப நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய 2 பசங்க வெளியில வேற இடத்துக்கு போயிருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு பதிலா சர்ப்ரைஸா நம்ம யூஜியை உள்ள இறக்கலாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் கொஞ்ச நாள் அவனை நான் மறைவா வச்சு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ அதனால இந்த விஷயத்தை பத்தி வெளியில இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இந்த டாக்டரும் சரி ஓகே நீங்க சொல்றபடி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஒரு பக்கம் ஒரு காஃபி ஷாப்பை காட்டுறாங்க. அதாங்க நேத்துக்கு அந்த கென்ஜேக்கோ அப்புறம் அவங்க கூட இருக்கக்கூடிய 3 ஸ்பிரிட்ஸ் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த காஃபி ஷாப் தான். அப்ப அந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவனுடைய கண்ணுக்கு மட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஏன்னா இவனுக்குள்ள கொஞ்சம் கேஸ்ட் எனர்ஜி அதிகமா இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இவனுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அரண்டு போயிட்டு இந்த கடையோட ஓனர் கிட்ட போனதும் யோ எனக்கு இந்த கடையில வேலைய வேலையா முடிஞ்சா நீ இந்த கடையில இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடறான். இதனால இந்த ஓனரும் என்னடா அவன் கிறுக்க மாதிரி பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி வந்தவங்களை கவனிப்போம் ஒவ்வொரு டேபிளா போயிட்டு ஆர்டர் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே நேரத்துல ஸ்பிரிட்ஸ் கூட பேசிட்டு இருக்கக்கூடிய கென்ஜேக்கோ என்ன சொல்றானா, இங்க பாருங்க உங்களுக்கு கோஜோவை போட்டு தள்ளணும்னா ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் தேவைப்படுது, அதோட பேரு பிரிசன் ரியலம், அது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு கோஜோவை ஈஸியா உங்களால போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சொன்னதும் ஆனா அந்த பாக்ஸ் கிடைக்கிறதுக்குள்ள நான் கோஜோவை போட்டு தள்ளிடுவேன், ஏன்னா என்னுடைய சக்தி ரொம்பவே அதிகம், அதனால உனக்கு நான் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் இதோட தலையில இருந்து கொஞ்சம் நெருப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருது. ஏன்னா இது ஒரு எரிமலை ஸ்பிரிட். அதனால இந்த டேபிளுக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்த அந்த ஷாப்போட ஓனர் இந்த ஸ்பிரிட்டோட நெருப்பு பட்டதும் இந்த இடத்துல கரிக்கட்டையா மாறிறாரு. சோ இப்படி இவர் கரிக்கட்டையா மாறது மட்டும் இல்லாம இந்த கடையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கரிக்கட்டையா மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்பிரிட்டோட அந்த நெருப்பு பவர் ரொம்பவே அதிகமா இருக்குது. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாரும் எரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, பாத்தி இல்ல என்னுடைய பவரை, சோ அதனால என்னுடைய இந்த சத்தியை வச்சு இன்னைக்கு நைட்டே கோஜோவனை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். சோ அதனால அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் மெஹிமேவும் நொபராவும் இவங்க கிட்ட இருந்து சில டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால நொபராவுக்கு நம்ம பாண்டாமன் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஆயுதங்கள் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் மெஹிமே ஜின்னு கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறான். அப்ப இதே நேரத்துல இன்னொரு பக்கம் கோஜோ நம்ம யூஜியை மத்தவங்க கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் கோஜோவும் சரி ஓகே தம்பி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் உனக்கு கேஸ்ட் எனர்ஜி எப்படி கட்டுப்படுத்துறது அப்புறம் கேஸ்ட் டெக்னிக்கை எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கேஸ்ட் எனர்ஜிக்காக வீட்டுல இருக்கக்கூடிய பிளக்கின்ஸ் அப்புறம் பிளாக் அவுட் பத்தி
அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்காக ரெண்டு டின்ன தொடாமலே இவருடைய கேஸ்ட் டெக்னிக் மூலமா பிதிக்கி காட்டிட்டு சரி இப்ப சொல்லுப்பா உனக்கு எந்த விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம யூஜி கேஸ்ட் டெக்னிக் ரொம்பவே சூப்பரா இருக்கு அதே எனக்கு சொல்லி தாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா கோச் என்ன சொல்லிடுறாருன்னா இங்க பாருப்பா கேஸ்ட் டெக்னிக்லாம் ஒருத்தனுடைய பிறப்புல இருந்தே அவனுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் ஒருத்தவனால கேஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். அது உன்னால யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. ஆனா நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உனக்குள்ளதான் சுக்குனாவுடைய விரல் இருக்குல்ல, அதனால உனக்கு கேஸ்ட் டெக்னிக்கை பத்தின கவலையே தேவையில்ல. அதுக்கு பதிலா இப்ப நீ உன்னுடைய கேஸ்ட் எனர்ஜியை கட்டுப்படுத்துறதுக்காக கத்துக்க போற கான்செப்ட சொல்லி புரிய வைக்கலான்னு யூஜியோட கேஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி தன்னை அட்டாக் பண்ண சொல்லி தருப்பாரு. இதனால யூஜியும் ஆல்ரெடி என்னுடைய கேஸ்ட் எனர்ஜி யூஸ் பண்ணி நான் ஒரு தடவை அட்டாக் பண்ணிருக்கேன், அதே மாதிரி இந்த தடவை அட்டாக் பண்ணிட்டா போச்சுன்னு ரொம்பவே வேகமா ஓடி போய் ஒரு குத்து விட்டு இருப்பான். ஆனா கோஜோ அதை அசால்ட்டா நின்னபடி அப்படியே தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. இதனால இப்ப நம்ம யூஜி கிட்ட என்ன சொல்றாருன்னா இங்க பாருப்பா உன்னுடைய கேஸ்ட் எனர்ஜியை நீ அதிகமா யூஸ் பண்ணணும்னா உன்னுடைய கனெக்டிவான எமோஷன்ஸை நீ வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி இருப்பாரு. கோஜோ யூஜிக்கு எப்படி எமோஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே நம்ம எமோஷன்ஸ் மூலமா கேஸ்ட் எனர்ஜி வெளியில கொண்டு வரும்போது எடுத்த உடனே அதிகமா வெளியில கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தோம்னா உடனே சீக்கிரமாவே அந்த கேஸ்ட் எனர்ஜி டவுன் ஆயிடும். அதுவே நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட எமோஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்தினா அது ஒரு மிகப்பெரிய பவரை வெளிப்படுத்தும். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட எமோஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கட்டுப்படுத்த கத்துக்க போறேன்னு இவர்கிட்ட இருக்கக்கூடிய மூவி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. அதனால இவனுக்கு மூவி பாக்குறதுக்கும் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்பதான் கோஜோ என்ன சொல்றாருன்னா இந்த மூவிஸ் எல்லாமே மனசை உழுக்கக்கூடிய எக்கச்சக்கமான எமோஷன் சீன்ஸ் இருக்கக்கூடிய மூவி. அதனால இந்த மூவி எல்லாத்தையும் நீ பார்த்து முடிக்கும் போது உன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உன்னால உன்னோட கேஸ்ட் எனர்ஜியை கட்டுப்படுத்த முடியும். அதனால இப்பல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸிங் டெடி பியரை கிட்ட கொடுத்து போய் மூவியை பார்க்க சொல்லி இருப்பாரு. ஆனா நம்ம யூஜிக்கு மூவி பாக்குறதுக்கும் இந்த டெடி பியருக்கு என்ன சம்பந்தம் சொல்லி சுத்தமா புரியல. அதனால சென்சை இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லி கேட்டதும் அதுவாப்பா ஒண்ணும் இல்ல, நீ சப்போஸ் மூவி பார்க்கும்போது எமோஷனா கொஞ்சம் எங்கேயாவது அழுகுற மாதிரி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்தாலும் இந்த டெடி பியர் அப்பப்ப அலாரம் கிளாக் மாதிரி உன்னுடைய எமோஷன்ஸை தட்டி கொடுத்து சீரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும்பா அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சரியா ஈவினிங் ஆகிற டைம்ல நம்ம யூஜி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதோ ஒரு த்ரில்லர் மூவியை விறுவிறுப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மூவி கிளைமாக்ஸ் நெருங்கும் போது ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இவனோட எமோஷன் கொஞ்சம் வெளியில வரவும் தூங்கிட்டு இருந்த பாக்ஸிங் டெடி பியர் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டு இவனை பறக்க விடுது. இதே மாதிரி தான் இன்னைக்கு முழுக்க அடி வாங்குறது எல்லாத்தையுமே நம்ம கோஜோவுமே ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவர் கயோட்டா ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபால் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறதுனால நான் கயோட்டா வரைக்கும் போயிட்டு வர போறேன்ப்பா. அது வரைக்கும் நீ இந்த மூவியை பார்த்து உன்னோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீ கட்டுப்படுத்த கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டோல இருக்கக்கூடிய பிரின்சிபாலை பாக்குறதுக்காக கியோட்டோக்காவுடைய கார்ல ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்சம் தூரம் அந்த கார்ல போனதுக்கு அப்புறம் கியோட்டோக்கா கிட்ட இங்க பாருங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சிட்டு சரியான டைமுக்கு நான் பிரின்சிபால் வந்து மீட் பண்ணிக்கிறேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம மிண்டி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பி வச்சிருக்காரு. இப்படி ஒரு அனுப்பி வச்சு அடுத்த செகண்ட் இந்த இடத்துல மேல இருந்து ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வந்து ரோட்டை உடைச்சிட்டு வந்து குதிக்கிறான். யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜோக்கோன்ற அந்த எரிமலை வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் தான். கோஜோக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அந்த எரிமலை ஸ்பிரிட் இருக்குல்ல, அந்த எரிமலை ஸ்பிரிட் என்ன பண்ணது கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம சடனா இந்த இடத்துல ஒரு வால்கனோ அட்டாக் யூஸ் பண்ணி கோஜோ அதுல இருந்து வரக்கூடிய நெருப்புல சிக்க வச்சிருக்கும். இதனால அந்த ஜோகோன்ற அந்த எரிமலை ஸ்பிரிட் இவன் சீக்கிரமா போட்டு தள்ளியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் நம்ம கோஜோட வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த வால்கனோ அட்டாக்ல நம்ம கோஜோவுக்கு எதுவுமே ஆகல. அதனால நெருப்புக்குள்ள இருந்து ரொம்பவே சீனா நடந்து வராரு. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் என்ன நினைச்சுக்குது, சரி சரி ஏதோ கொஞ்சம் பவர் அதிகமா இருக்குது போல, அதனால நம்மளுடைய பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு காதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு போடுச்சு ரேடியோ வால்யூம் பட்டன் மாதிரி திருவிக்கிட்டு இருக்குது. ஆனா இதோட அட்டாக்ல இருந்து வெளியில வந்த நம்ம கோஜோ என்ன யோசிக்கிறாருன்னா இது கொஞ்சம் ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் போல, அதனால தான் இதோட பவர் கொஞ்சம் அதிகமா இருக்குது. திரும்ப இந்த வால்கனோ ஸ்பிரிட் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு பூச்சி மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை அனுப்பி நம்ம கோஜோவை அட்டாக் பண்ண பாக்குது. ஆனா நம்ம கோஜோ எப்பயும் போல தன்னோட சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி இதுங்களை பக்கத்துல வர விடாம தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த பூச்சிங்கலாம் பட்டார் பட்டார் பட்டார்னு வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. இதுங்களாமே வெடிக்கிறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த வால்கனோ ஸ்பிரிட் விடுற மாதிரி கிடையாது. கோஜோ அசந்த நேரமா பார்த்தா அவருடைய தலையை கொளுத்தி விட்டுட்டு தன்னுடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி கோஜோவை ஓங்கி ஒரு அடி அடிக்கும். இதனால இந்த இடத்துல ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜி பிளாஸ்ட்ன்றது ரொம்ப பெரிய அளவுல இருந்திருக்கும். சோ இப்படிப்பட்ட அந்த பவர்ல இருந்து கோஜோவால தப்பிச்சிருக்க முடியாது. எப்படியும் அவன் செத்துருப்பான். இதுக்கப்புறம் எவனுமே நம்மள எதுக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமா கிளம்பும் போது கோஜோவுடைய வாய்ஸ் பின்னாடி கேக்குது, இவ்வளவு நேரமா நீ என்ன அட்டாக் பண்ணல, அந்த அட்டாக்ல உன்னுடைய ஒரு சுண்டு விரல் கூட என் மேல படவே கிடையாது. ஏன்னா என்னுடைய பவர் இன்ஃபினிட்டி. அந்த பவருக்கு முன்னாடி எந்த ஒரு பவரா இருந்தாலும் ரொம்பவே குட்டியா தான் தெரியும். உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா நீ வேணா என்ன வந்து தொட்டு பாரு அப்படின்னு நம்ம கோஜோ என்னோட கையை வந்து தொட்டு பாருன்னு சொல்லி கையை காட்டிட்டு இருக்காரு. இடத்துல போயிட்டு தொடறதுக்கு கையை நீட்டி இருக்கோம். அப்ப பார்த்தா நம்ம கோஜோவை இதால தொடக்கூட முடியல. ஏன்னா நம்ம கோஜோக்கு முன்னாடி ஒரு இன்விசிபிள் இன்ஃபினிட்டி ஷீல்ட் இருக்குது. இந்த ஷீல்டை தாண்டி நம்ம கோஜோவை எந்த ஒரு விஷயத்தாலையும் அட்டாக் பண்ணவே முடியாது. சோ இந்த ஷீல்டை பார்த்ததுமே இந்த ஸ்பிரிட்டுக்கு என்ன தோணுதுன்னா, ஆஹா இந்த ஷீல்டை தாண்டி எந்த ஒரு விஷயத்தாலையும் அட்டாக் பண்ண முடியாது. இவரோட இன்னொரு சைக்கிக் பவர் யூஸ் பண்ணி திரும்ப அடி அடி நடிக்கிறாரு. இதுக்கு நடுவுல இந்த ஸ்பிரிட்டும் திரும்ப எப்படியாச்சும் அடிக்கலான்றதுக்காக இதோட பவர் யூஸ் பண்ண பார்க்கும்போது கோஜோ என்ன பண்ணிடுறாரு, செம ஸ்பீடா இதுக்கு பின்னாடி வந்து ஓங்கி ஒரு உத விட்டதும் அடி தாங்க முடியாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளத்துல வந்து விழுந்து அப்படி தடுமாறி எந்திரிக்கும் போது கோஜோ உன்னை என்னால சாதாரணமா கொல்ல முடியாதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் இப்ப உன்னை என்னோட டொமைனுக்குள்ள கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு கொஞ்சம் விரித்தனமா நேரத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்க வேண்டிய கோஜோவை காணோம். அதனால ஒருவேளை கோஜோ போயிட்டானா அப்படின்ற மாதிரி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கும்போது குள்ள மூவி பாத்துட்டு இருந்த நம்ம யூஜியை இந்த இடத்துக்கு தூக்கிட்டு பறந்து வந்திருக்காரு. இப்படி இவனை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம எப்பா ஸ்பிரிட் மீட் மை ஸ்டூடெண்ட், இவனுடைய பேரு தான் யூஜி இட்டாடோரி, இவனை எப்படி இந்த இடத்துக்கு இவர் கூட்டிட்டு வந்தாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அதாவது இந்த ஸ்பிரிட் கொஞ்சம் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கும்ல, அப்ப கிடைச்ச அந்த கேப்ல தான் கோஜோ செம்ம ஃபாஸ்டா யூஜி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூஜி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி இவர் பார்க்கும்போது தன்னுடைய எமோஷனல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்காக ரொம்பவே சென்டிமெண்டான ஒரு சீன் இருக்கக்கூடிய ஒரு மூவியை உட்காந்து வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாக்ஸிங் டெடி பியர் இவனோட எமோஷனை கால்குலேட் பண்ண முடியாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல நம்ம யூஜி தன்னோட எமோஷனல் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த கத்துக்கிட்டான்னு அர்த்தம். இதனால கோஜோ பிராக்டிகல் கிளாஸ் கவனிக்கணும்ன்றதுக்காக கூடவே தூக்கிட்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம யூஜி எல்லாம் தண்ணியில வர நிக்க முடியுது. இதுக்கு காரணம் என்னன்னா நம்ம கோஜோ ஓடிய பவர் தான். எதுக்குடா நம்ம ரெண்டு பேருடைய சண்டைக்கு நடுவுல இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பிரிட் கேட்டு வந்திருக்கோம். அதுவாப்பா என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப நான் எப்படி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சுக்குனாவை கண்ட்ரோல் பண்றது, அப்புறம் அவனோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, அதோட சேர்த்து ஸ்பிரிட்ஸை எப்படி கொல்றதுன்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்பிரிட் தன்னோட டொமைனை ஓபன் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் உள்ள கூட்டிட்டு போயிருது. இதுல வேற
வேற இது ஒரு எரிமலை ஸ்பிரிட் வேற. அதனால இதோட டொமைன் முழுக்க எங்க பார்த்தாலும் நெருப்பு குழம்பு ஓடிட்டு இருக்குது. இதனால நம்ம யூஜியும் இந்த இடத்துல வரக்கூடிய எரிமலை குழம்பு பார்த்துட்டு ஐயோ சென்சே நம்ம மாட்டிக்கிட்டோம் சென்சே அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். ஆனா நம்ம கோச் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த இடத்துல இவனுக்கு திரும்ப கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. இங்க பாருப்பா இப்ப நம்ம இருக்கிறது தான் டொமைன். அது மட்டும் இல்லாம இந்த டொமைனை நீ ஆல்ரெடி பாத்துருக்க. அந்த டொமைன் மாதிரி இந்த டொமைன் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா ஒவ்வொரு ஸ்பிரிட்டுக்கும் ஒவ்வொரு விதமான டொமைன் இருக்குது. அது எல்லாமே அந்த ஸ்பிரிட்டோட பவருக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சோ இப்படிப்பட்ட அந்த டொமைனுக்குள்ள நீ வந்துட்டீனா உன்னுடைய பவர் அதிகமா இருக்காது. அந்த டொமைனை கிரியேட் பண்ண அந்த ஸ்பிரிட்டுக்கோ அப்படி இல்லனா ஜுஜுட்சு சாசரசருக்கோ பவர் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பிரிட்ஸால எப்படி டொமைனை உருவாக்க முடியுமோ அதே மாதிரி தான் நம்ம ஜுஜுட்சுல இருக்கக்கூடிய சில பேராலையும் டொமைன் எல்லாத்தையுமே ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸ்பிரிட் இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக அனுப்பின ஒரு பெரிய பாறையை அப்படியே ஒரு லைட்டா ஒரு தட்டு தட்டி சுக்குநூறா உடைச்சு தள்ளுறாரு. வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரண்டு போய் நிக்குது. இப்படி இது மிரண்டு போய் நிக்கிற மாதிரி தான் இன்னொரு பக்கம் நம்ம யூஜியும் சென்சே நீங்க தானே சொன்னீங்க இந்த டொமைனை கிரியேட் பண்றவங்களால மட்டும் தான் இந்த இடத்துல பவர்ஃபுல்லா இருக்க முடியும்னு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதை உடைச்சீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பான். இதனால கோஜோ என்ன சொல்றாருன்னா இங்க பாருப்பா ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அவங்க ரெண்டு பேருமே ஒரு டொமைனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அந்த டொமைன்ல யாருடைய பவர் அதிகமான டாமினேஷன் கொடுக்குதோ அவங்க தான் அந்த டொமைனுக்குள்ள ஜெயிப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணிடுது உங்களை இந்த இடத்தை விட்டு இதுக்கு அப்புறம் தப்பிக்கவே விட மாட்டா. இப்பவே உங்களை என்னோட எரிமலை குழம்பை வச்சு போட்டு தள்ளுறேன்னு மொத்த எரிமலை குழம்பையும் இவங்க மேல ஏவி விட்டு இருக்கும். இதனால யூஜியும் அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோஜோ என்ன பண்றாரு கொஞ்சம் அசால்ட்டா தன்னுடைய கண்ணுல இருக்கக்கூடிய துணி அவுத்துட்டு வேறல கொஞ்சம் கிராசிங் பண்ணதும் இந்த இடத்தோட டைம் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இந்த ஸ்பிரிட்டோட டொமைனுக்குள்ளேயே இவருடைய டொமைனான இன்ஃபினிட்டி வைட் அப்படின்ற டொமைன் ஓபன் ஆகுது. இதனால இவருடைய டொமைனுக்குள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்டும் இன்னும் இவர் ரெண்டு வேறல தான் கிராஸ் பண்ணா அதுக்கே என்னுடைய டொமைனுக்குள்ள இவருடைய டொமைன் ஓபன் பண்ணிருக்கானே. அது மட்டும் இல்லாம இந்த டொமைன் பார்க்கிறதுக்கு ஏதோ பிளாக் ஹோல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ள போனா யாராலுமே திரும்பி வர முடியாதுன்னு சொல்வாங்களே. அப்ப இவருடைய டொமைனுடைய பவர் இன்ஃபினிட்டியா அப்படின்னு சொல்லி இது கொஞ்சம் ஆச்சரியப்படும் போது சோ இதுக்கு அப்புறமும் நீ உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதோட தலையை மட்டும் இதோட உடம்புல இருந்து தனியா பேத்து எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த டொமைனை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்பிரிட்டோட தலையை கால வச்சுக்கிட்டு சரிப்பா நான் உனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நான் உன்னை உள்ளே கொண்டு இருப்பேன். இருந்தாலும் நீ யாருன்றது எனக்கு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன கொல்ல சொல்லி உன்னை யார் இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சா அதை மட்டும் நீ சொல்லிட்டீனா உன்னை நான் இந்த இடத்துல இருந்து உயிரோட போக விடுவேன். இல்லைன்னா ஜியோ நசிக்கே கொண்டுடுவேண்டா அப்படின்ற மாதிரி இவர் காலை வச்சு உருட்டிட்டு இருக்கும்போது கீதியும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையில இருந்து மண்டையில கொம்போட இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டும் கெஞ்சேக்கவும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இதனால இப்ப கெஞ்சேக்கு என்ன சொல்றானா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அந்த பாக்ஸ் இல்லாம போனீங்கன்னா கண்டிப்பா கோஜோ உங்களை போட்டு தள்ளிடுவானே. அதனால உன்னால முடிஞ்சதுன்னா உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தி கூட்டிட்டு வா. இல்லனா அவன் போனா போறானே அப்படியே விட்டுட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் எழுந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த கொம்பு வச்ச ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாம கோஜோ என்ன பண்றாரு சரி இவன் உண்மையை சொல்ல மாட்டானாட்டுக்கு நசுக்கி கொண்டுலான்னு நசுக்கு போவாரு. அப்பன்னு பார்த்து இவருடைய காலுக்கு பக்கத்துல ஒரு விஷயம் வந்து விழுந்ததும் இந்த இடம் முழுக்க ரொம்பவே அருமையான வாசனையான மனசை மயக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வருது. இவங்க ரெண்டு பேருமே ரசிச்சிட்டு இருக்க நேரத்துல நம்ம கோஜோக்கு மட்டும் இது ஒரு இல்யூஷன் தெரிஞ்சதுமே டக்குனு இதை விட்டு வெளியில வந்துடுறாரு. ஆனா இல்யூஷன்ல இருந்த நம்ம யூஜியா சடனா இந்த இடத்துல ஒரு டென்டகல்ஸ் வந்து தூக்கிட்டு போகுது. அதனால இவனை காப்பாத்துறதுக்காக நம்ம கோஜோ லைட்டா திரும்பினதும் கீழே கடந்த எரிமலை ஸ்பிரிட்டோட தலையை கொம்பு வச்ச ஸ்பிரிட் வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுது. ஆனா இது தூக்கிட்டு போன விஷயம் எதுவுமே நம்ம கோஜோக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த இடத்துல டென்டகல்ஸ்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய நம்ம யூஜியை காப்பாத்தி திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த ஸ்பிரிட்டோட தலை இருந்திருக்காது. அதனால இவர் இந்த ஸ்பிரிட் போயிடுச்சு என்ன பண்றது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கோஜோ யூஜி கிட்ட இங்க பார்ப்பா யூஜி நீ எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாவே கத்துக்கிட்டு வர. அதனால அடுத்த மாசம் நீ எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்ல சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் வரும். சோ நீ இந்த மாசமே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஏன் கூட வந்து சண்டை போட்டாகணும்னு சொல்லி இருப்பாரு. இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி கார்ல முன்னாடி போன கேயோட்டக்கா பிரின்சிபாலுக்கு முன்னாடி என்னத்த சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கத காட்டுறாங்க. ஏன்னா நம்ம கோஜோ இவர் அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க நான் கரெக்டான டைமுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. ஆனா இப்ப நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் கோஜோ வரலன்றதுனால கோஜோ வருவானா வரமாட்டானா அப்படின்னு இந்த இடத்துல பிரின்சிபால் முறைச்சிக்கிட்டே வந்திருக்காரு. அதனால அப்படியே இந்த மீட்டிங்கை கொஞ்சம் ஒதுக்கிட்டு இப்ப நம்ம ஒரு பில்டிங் பக்கம் வரலாம். இந்த பில்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்பிரிட்ஸ் கூட இருந்த அந்த கெஞ்சோ இருக்கறான்ல அவன் மட்டும் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ரூம் கதவு திறக்கறான். கதவு மூலமா இவன் ஒரு பீச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்ததும் இந்த இடத்துல புக் படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா அந்த கொம்பு வச்ச ஸ்பிரிட்டும் எரிமலை ஸ்பிரிட் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குது. பார்த்தா இன்னும் அந்த எரிமலை ஸ்பிரிட்டுக்கு உயிர் இருக்குது. ஏன்னா இதுதான் ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் இல்ல. அதனால இதோட உடம்புல எந்த பார்ட்டை வெட்டினா கூட அந்த பார்ட்ல இருந்து திரும்ப ரீஜெனரேட்டிங் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இதனால கெஞ்சேக்கவும் எப்படியே ஒரு வழியா திரும்ப உயிரோட வந்துட்ட போல நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல கோஜோ ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அதனால இதுக்கு அப்புறமாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு நடக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். சோ இப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இடத்துல புக் படிச்சிட்டு இருந்தால அவருடைய முகத்தை காட்டுறாங்க. அவருடைய பேரு மஹிட்டோ. இவன் தான் இப்ப இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கக்கூடியவன். அதனால இதுக்கு அப்புறம் இவங்கள நம்பி பிரோஜனம் கிடையாது. நானே களத்துல இறங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இவருடைய மனசுல நினைச்சதும் அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சைனியர் பசங்க எங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருக்கக்கூடிய பாண்டாமேன் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அது எதுக்காகனா கையோட்டால ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபால் நம்ம யூஜி இறந்ததை பத்தி விசாரிக்கிறதுக்காகவும் அப்புறம் ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்காகவும் வந்துட்டு இருக்கான். சரி அதுக்கு எதுக்கு இந்த பாண்டாமேன் கவலையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் வராருல அவர் எப்பயுமே இந்த ஸ்கூலுக்கு வந்து தனியா வர மாட்டாரு. தேர்ட் இயர் பசங்களான மாயா அப்புறம் டோடோ அப்படின்ற ரெண்டு பேர் சேர்ந்தே வருவாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய ஜூனியர்ஸை பார்த்துட்டாங்கன்னா எப்பயுமே புல்லிங் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதனாலதான் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு பிரின்சிபால் கூட வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஜூனியர் இருக்காங்கல்ல அதாவது நம்ம நம்பராவும் மெகிமையும் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த இடத்துல கொஞ்சம் கவலைப்பட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம மெகிமேவும் நொபாராவும் என்ன பண்றாங்க ஒரு வெண்டிங் மிஷின் வந்து ஜூஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்னப்பா ஜூனியர் சௌக்கியமா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தா பாண்டாமேன் சொன்ன அந்த டேடி ஸ்டூடெண்டான டோடோவும் மாயும் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாயின்ற அந்த பொண்ணு இருக்கறால இவன் நம்ம செகண்ட் இயர்ல படிக்கக்கூடிய ஜெனியோடைய அக்கா தான். இப்ப பாரு நான் எப்படி பேசுறேன்னு இவனுடைய சட்டை எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு மெகிமே கிட்ட இங்க பாரு தம்பி உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்படி இவன் கேட்டதை பார்த்தது இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே இவன் நம்ம கூட சண்டை போடுன்ற மோட்டிவ்ல வந்திருக்கானா இல்ல வேற ஏதாவது ஒரு எண்ணத்துல வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த டோட விடுற மாதிரி கிடையாது. டேய் நீ எனக்கு பதில் சொல்ல போறியா இல்ல என் கையில அடி வாங்கி சாக போறியா
அப்படின்னு சொல்லி கேட்டதும் சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு பதில சொல்லிடுவோன்னு எனக்கு என்ன மாதிரி கேரக்டர்ல இருக்கக்கூடிய பொண்ணை தாங்க பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சப்பையான ஒரு பதில சொல்லியிருப்பான். சோ இப்படி அவன் சொல்ற பதில கேட்டுட்டு இருந்த டோடோவும் டேய் நான் உன்கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு பதில் எதிர்பார்க்கலடா, நான் வேற ஒரு பதில் எதிர்பார்த்தேன், ஆனா இப்படி ஒரு பதில சொல்லி என்னுடைய மனசை நீ சுக்குநூறா உடைச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்டான்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடி வாங்கின மேகிமே என்ன பண்ணிட்டு இருக்கானா இந்த டோடோவை எதிர்த்து நம்ம சண்டை போடலாமா வேணாமா அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கக்கூடிய இந்த டோடோன்றவன் கயோட்டோ ஸ்கூல்ல ஒரு நாள் ஒரு 100 ஸ்பிரிட் அட்டாக் பண்ண வரும்போது ஒத்தாளா நின்னு எல்லா ஸ்பிரிட்டுமே பந்தாடி இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த அட்டாக் நடந்ததே கெஞ்சேக்கோ தான். அதனால மேகிமே என்ன பண்றான், டக்குனு வந்ததுமே எழுந்து நின்னு நான் உங்களை கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க ஜுஜுட்சு பவரை யூஸ் பண்ணாம தான் எல்லா ஸ்பிரிட்ஸுமே போட்டு தள்ளுவீங்களாமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பான். இதனால அந்த டோடோ என்ன சொல்றானா, ஆமாப்பா என்னோட கேஸ்ட் டெக்னிக்கை ஒன்லி ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் கிட்ட மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அதை தவிர்த்து மத்த ஸ்பிரிட் எல்லாம் கொல்றதுக்கு என்னுடைய வெறும் கைகளை மட்டும் தான் பயன்படுத்துவேன், உங்களை மாதிரி நான் உனக்கு கேஸ்ட் எனர்ஜியை வீணாக்குறவன் கிடையாது அப்படிங்கிட்டு இருக்குன்னு செம ஸ்பீடா இவனுக்கு பின்னாடி வந்து எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு அப்படியே இவனுடைய இடுப்பை பிடிச்சி தலைகீழ தூக்கி ஒரே அடி அடிச்சதும் மெஹிமேவுக்கு இந்த இடத்துல மூஞ்சி முகரெல்லாம் பெந்து போயிடுது. மெஹிமேவுடைய கழுத்தை பிடிச்சி இங்க இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டையில வச்சு தூக்கி நிறுத்தினதுக்கு அப்புறம் என்னுடைய கேஸ்ட் டெக்னிக்கை அதிகமா நான் யூஸ் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன், ஆனா இப்ப நான் யூஸ் பண்ண போறேன்னு இவன் இப்படி பிடிச்சிக்கிட்டே ஒரு அடி அடிச்சதும் இந்த இடத்துல உடைச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துக்கு அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப கேட்டோட போனா போது சீனியர்னு பார்த்தேன், இதுக்கப்புறமா நான் பொறுக்க மாட்டேன்டா, முடிஞ்சா என்ன வந்து நீ அட்டாக் பண்ணு அப்படின்னு சொன்னதும் இவனும் கையை முறுக்கிட்டு போய் ஒரு குத்து விடுறதுக்காக போறான். அப்ப சரியா இந்த இடத்துக்கு மெஹிமேவுடைய செகண்ட் இயர் சீனியர் இனுமாக்கி வந்ததும் இவ்வளவு நாளா மூடி வச்சிருக்கக்கூடிய முகத்தெரிய திறந்து அப்படியே நில்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதும் இந்த டோடோ பைபிள் அசையாம ஒரே இடத்துல நிக்கிறான். சோ இப்படி தன்னுடைய வார்த்தையால கட்டுப்படுத்தக்கூடிய கேஸ்ட் டெக்னிக் தான் இனுமாக்கிக்கு இருக்குது. இப்படி நம்ம இனுமாக்கி வந்து ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம பாண்டவன குறுக்க வந்து டோடோ ஒரு குத்து விட்டு இங்க பாருங்க சீனியர், இதுக்கப்புறமும் இந்த விளையாட்டை நம்ம விளையாட வேணாம், இது இன்னமும் விளையாட சீரியஸ் ஆகிட்டே தான் போகுது, சோ அதனால இப்பவே இதை நம்ம நிறுத்திக்கலாம், அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லதுன்னு பாண்டாமன் இந்த இடத்துல நடக்கிற அந்த பெரிய சண்டையை தடுத்து நிறுத்திருப்பார். டோடோ இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட்க்கு இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இன்னொரு பக்கம் மாய் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம நொபராவுடைய கதி என்னன்னு சொல்லி பார்த்தா மாய் நொபராவை போட்டு பேய் இடி அடிச்சிருக்கா. இதனால பேச்சு மூச்சு இல்லாம கடக்கக்கூடிய நம்ம நொபராவை அவருடைய கண்ணை பயன் பண்ணும்போது சடனா குறுக்க ஒரு குச்சி வருது. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜெனி தான். இந்த இடத்துக்கு டோடோ வந்து எப்ப மாய் நம்ம விளையாடலாம் போதும் வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவளை கூட்டிட்டு இருக்கா. பக்கத்துல இருந்த ஜெனி என்ன சொல்றானே எதுக்கும் கவலைப்படாத, இனுமாக்கியும் பாண்டாவும் அவனை காப்பாத்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அப்படியே வா நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் இவளை கூட்டிட்டு கிளம்பிடுறா. அதே மாதிரி மாயும் டோடோவும் அவங்களுடைய ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கக்கூடிய கயோட்டோ ஸ்கூல் பிரின்சிபலை காட்டிட்டு இருக்காங்க. இவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் வயசான மாதிரி தான் இருக்காரு. அப்ப இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இவர்கிட்ட பேசுறதுக்காக வந்த நம்ம கோஜவும் யோ பெருசு உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சியா, உன்னை திரும்பவும் பிரின்சிபலா பாக்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து வேண்டி உட்கார்ந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரின்சிபலோட பேரை நான் சொல்லல, இவருடைய பேரு யாகா. அப்ப கோஜோ வந்து பிரின்சிபலை பார்த்து நீங்க எதுக்காக எங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபலை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், ஏன்னா நீங்க அடுத்த மாசம் நடக்க போற எக்ஸ்சேஞ்ச் ஈவென்ட் பத்தி பேச போறேன்னு சொல்லிட்டு யூஜி இட்டடோரிய பத்தி தான் நீங்க பேசுவீங்க. அவனுடைய கேஸ் என்னாச்சு, அவன் எப்படி சத்தான், அவனுக்குள்ள இருந்த சுக்குனாவுடைய விரல்கள் அழிஞ்சிருச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆபத்து வருமா வராதானே அவனை பத்தி தான் நீங்க விசாரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த இடத்துக்கு நீங்க மீட்டிங்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம நேத்திக்கு ராத்திரி நான் 2 ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அந்த ஸ்பிரிட் கிட்ட இருக்கக்கூடிய பவர் எல்லாமே உங்களுடைய காலத்துல இருந்த ஸ்பிரிட்டுங்களுடைய பவரை விட ரொம்பவே அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நாளுக்கு நாள் இந்த ஸ்பிரிட்டுங்களுடைய அட்டகாசம் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. இதனால மக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் அடக்கிறதுக்கு நம்ம கிட்ட எத்தனை சாஸ்திரஸ் இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. சோ அதனால நான் மட்டுமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஸ்பிரிட்டுக்கு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு பதிலா உங்களுடைய பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் தூக்கி ஓர கட்டிட்டு நம்ம ஸ்கூல்ல கொஞ்சம் அதிகமான பசங்களை சேர்க்கறதுக்கான வழியை பாருங்க. இதுல வேற உங்க காலத்து ஃபைட்டிங் டெக்னிக்கை எல்லாருக்குமே சொல்லி தரீங்க. அப்படிப்பட்ட அந்த ஃபைட்டிங் டெக்னிக் இப்போ ஒர்க் ஆகுதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுத்தமா ஒர்க் ஆக மாட்டாது. சோ அதெல்லாம் தூக்கி குப்பையில போற மாதிரி போட்டுட்டு புதுசா ஏதாவது ஒரு டெக்னிக்கை உருவாக்குங்கன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியிருப்பாரு. இப்படிதான் நம்ம கொஞ்சம் சொல்ல வந்த விஷயத்துல எல்லாத்தையுமே கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லலனாலும் இவருக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் எல்லா முடிவுகளையும் உங்க கையில தான் கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க தானே தலைமை பொறுப்புல உட்கார்ந்திருக்கீங்க. சோ ஜுஜுட்சுவையும் மக்களையும் காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. இதுக்கப்புறம் என் கையில ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு கிளம்பி போயிடுறாரு. அதனால அப்படி இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி கியோட்டோக்கா இப்ப நம்ம ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதிட்டு இருக்காரு. செப்டம்பர் 2018 கவாஸ்கி சிட்டி சினிமா அப்படின்ற ஒரு தியேட்டர்ல ரொம்பவே கொடூரமா ஒரு 3 பசங்க கேஸ்ட் ஸ்பிரிட்டால கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்லயும் இதே மாதிரி தான் நடக்குது. சோ அதனால நம்ம ஜுஜுட்சு ஸ்கூல்ல இருந்து யாராச்சும் இந்த விஷயத்தை பத்தி வந்து விசாரிங்கன்னு நம்ம கியோட்டோக்கா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காரு. சோ இப்படி இந்த இடத்துல மனுஷங்க கொடூரமா செத்து போய் கிடக்கிறதுக்கு காரணம் யாருன்னா போன எபிசோட எண்டிங்ல பார்த்தா மஹிட்டோ தான். அதனால இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த ஒரு பையனும் எங்க நீங்க தான் அந்த தியேட்டர்ல இருக்கக்கூடிய பசங்களை கொஞ்சம் வித்தியாசமா மாத்துனீங்க, நீங்க பண்ணது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். சோ நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும்போது அப்படி இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் இங்க நடந்த விஷயங்களை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு யூஜியையும் கெட்டோ நனாமி அப்படின்ற இன்னொரு ஆளையும் அனுப்பி வைக்க அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல மஹிட்டோ மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம யூஜி இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய கென்டோ நமாமி கூட சேர்ந்து எப்படி சமாளிக்க போறான்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.